अहं विमुक्तोऽस्मि शरीरबन्धात् सर्वोपदेष्टुः पुरुषोत्तमस्य तस्याङ्घ्रियुग्मं प्रणतोऽस्मि नित्यम् सप्तप्राकारमध्ये सरसिजमुकुलोद्भासमाने विमाने कावेरी मध्यदेशे मृदुतरफणिराट् भोगपर्यङ्कभागे निद्रामुद्राभिरामं कटिनिकटशिरः पार्श्वविन्यस्तहस्तं पद्माधात्री कराभ्यां परिचितचरणं रङ्गराजं भजेऽहं कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं को न याति परां गतिं यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषं गोष्पदीकृतपाराशिं मशकीकृतराक्षसं रामायणमहामालारत्नं वन्दे नीलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमदां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यः शोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमद राक्षसान्तकं वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्राचेदसादासीत् साक्षात् रामायणात्मना तदुपगत समास संधियोगं सममधुरोपनतार्थभाग्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरसश्च वधं निशामयध्वं श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायदाक्षं रामं निशाचरविनाशकरं नमामि वैदेही सहितं सुरद्रुमदले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाशयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं वरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलं धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथिर्यदि पौरुषे च प्रतिद्वन्द्वः शरैणं जहि रावणिं सकृतेव प्रपन्नाय तपास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यो ददाम्येतत्प्रदं मम मानिषादप्रतिष्ठां त्वमगमः शाश्वती समाः यत्क्रौञ्च मिथुनादेकमवधीः काममोहितम् अडियेन् दासानुदासन् இன்றைய ஹனுமத் பிரபாவத்திலே அவர் எப்பேற்பட்ட மகதாச்சாரியனாக விளங்கினார் அப்படிங்கிறது எனக்கு எல்லாமே ஆச்சாரிய சம்பந்தமாக தான் சொல்ல வேண்டிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. திருப்பாவை சொல்லும் பொழுது திருப்பாவை ஜீயருங்கிற பெயர்ல அந்த ஆச்சாரியனுடைய பிரபத்தி, அதனுடைய பிரதிபத்தி, நாம் எப்படி நடந்துக்கணும், ஆச்சாரியன் நம்மக்கிட்ட எப்படி இருக்கிறாருங்கிறதெல்லாம் பார்த்துன்னு வந்துட்டு இருக்கிறோம். அந்த ஒரு நியமானுகுணமாக இப்போ இந்த சந்தர்ப்பத்திலே இன்னொரு மகதாச்சாரியன் ஆச்சாரியனுடைய பெருமையை பற்றி சொல்லும்படியான பாக்கியம் அவருடைய சந்நிதியை திருவடி நிழல்லையே சொல்லும்படியான ஒரு விசேஷம் கிடைச்சிருக்கு. ஹனுமத் பிரபாவம் சொல்லி மாளாது. இது அபரிமிதமான ஒரு வைபவம். அந்த அபரிமிதமான வைபவத்தை வால்மீகி ரொம்ப ஆச்சரியமா காட்டிருக்கிறார். அவர் ராமபிரான்ட்ட முதல்ல போகும் பொழுது பிக்ஷு ரூபம் ததோபேஜே ஷடபுத்தி தயா கபிஹி அப்படின்னு சொல்றார். பிக்ஷு ரூபம் ததோபேஜே, யார் சுக்ரீவன் ரிஷ்யமூக பர்வதத்துல இருக்கும் பொழுது பிக்ஷு ரூபம் ததோ பேஜே, பேஜன அனுப்புகிறார். யார? வால்மீகி சொல்றார். இந்த இடத்துல முதல்ல சிறிய திருவடி ஆஞ்சநேயர் அங்க போக போறார். அவரிடத்துல போய் எம்பெருமானா இல்லை யாருன்னு தெரிஞ்சுட்டு சொல்றேன், அதற்குள்ளால ஓடாதே சுக்ரீவா, நீ ஓடாத, இவ்விடத்துல எழுந்தல் இருக்க வேணும், நமக்கு பிரதிகூலமா இருந்தா கஞ்சால காட்டுறேன், அப்புறம் நீ எங்கேயாவது ஓடு, அது வரைக்கும் நீ ஓட வேண்டிய அவசியம் இல்லை, இங்கேயே எழுந்தல் இருக்க வேணும், அடியே இதோ வந்துடுறேன்னு பிக்ஷு ரூபம்ன்றாரு. எங்க சன்னியாசி வேஷத்துல போனார் அப்படிங்கிறது. பிக்ஷு ரூபம்னா பிக்ஷாவந்தனம் பண்றதால சன்னியாசிகளுக்கு பிக்ஷா பிக்ஷார்த்தி அப்படின்லாம் சொல்லுவான் அவரை.
அப்படி பிக்ஷு ரூபம் ததோ பேஜே என்று அவர் அப்படி போறாரோ இல்லையோ, சன்னியாசியா தானே போறாருன்னு சொல்றோம். சன்னியாசியா இருந்தால் யாரையும் சேவிக்க கூடாது, யாரையுமே சேவிக்க கூடாது. சன்னியாசிக்கு அப்பேற்பட்ட வைபவம். ஆனா 3 பேரை சேவிக்கலாம் அப்படிங்கிறது. யார் அந்த 3 பேரை? முதல்ல மாத்ரு தேவோ பவா, அப்பா கூட கிடையாது, தகப்பனார் கூட கிடையாது. மாத்ரு தேவோ பவா, தாயார சேவிக்கணும். அடுத்தபடியா ஆச்சாரியரை சேவிக்கணும். மூன்றாவதாக எம்பெருமான சேவிக்கலாம். இந்த 3 தான் அவருக்கு சேவிக்கலாம், இல்ல சேவிக்கணும். அந்த ரீதியில இது நிர்தாரணமாக நமக்கு ஆபஸ்தம்ப சூத்திரரும் நமக்கு நிறைய சொல்லியிருக்கிறார். அதனால அப்பேற்பட்ட இந்த சந்நியாசி வேஷத்துல போன சிறிய திருவடி ஆஞ்சநேயர் அங்க போய் என்ன பண்ணினார், நேர கிட்ட போய் சேர்ந்தார். பார்த்தா 2 பேரையும் முதல்ல சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றார். சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்திருந்து கேட்கிறார், தேவரீர் யார் சுவாமி, இவ்விடத்துல வந்திருக்கிறீர்கள், யாருன்னு தெரியலையே. ரொம்ப ஆச்சரியம். தேவர்கள்லாம் ரிஷிகளா இல்ல ராஜாக்களா? உங்களை பார்த்தா ராஜா மாதிரி விசால வக்ஷஸ்தலத்தை பார்த்து பரிபரிபரின்னு அலைகின்ற வழிகள், குழைகின்ற கண்ணம், மந்தஹாச வதனம், முத்து போன்ற வரிசை பற்கள், கொவ்வைப்பழம் போன்ற சிவந்த உதடு, இதெல்லாம் பார்க்கும் பொழுது ராஜாதி ராஜன்னு தெரியறதே. விசால வக்ஷஸ்தலமா வந்து நிற்கிறீரே. தேவரீர் ராஜனா ரிஷியா ராஜ ரிஷியா? யாரு நீங்க சொல்லணும். ஏன்னா ராஜரிஷி கூட சந்தர்ப்ப வசேன வசிஷ்டாதிகள்லாம் கூட நல்லா பொல 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 பொலன்னு தின்னு இருப்பார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த வசிஷ்டாதிகள்ல ஒருவரா, இல்ல தேவர் சாட்சாத் ராஜாவா, இல்ல ராஜ குடும்பத்திலேருந்து இருக்கக்கூடிய ராஜரிஷியா? ராஜாவா ரிஷியா ராஜ ரிஷியா? என்னன்னு தேவர் சாதிக்க வேணும். ஏன்னா ரிஷியா இருந்தா காட்டுல இருக்க வேண்டியது. காட்டுல இல்லாம இதே மாதிரி ஒரு ரிஷமுக பர்வதம்ங்கிற இந்த காட்டுல தானே வந்திருக்கிறேன். அதனாலே தேவரீர்களா ரிஷிகளா? எப்படி இருந்தாலும் ரிஷிகள்னா ஆச்சாரிய ஸ்தானம் சேவிச்சுதான் ஆகணும். சேவிச்சுட்டேன். ராஜான்னாலும் வந்து சாதாரண மனுஷனால் தான் சேவிக்க முடியாது. தேவர்களை பார்த்தா சாட்சாத் எம்பெருமான்னு தெரியுது. அதனால நீங்கள்லாம் யாருன்னு கேட்கிறாரு இந்த இடத்துல. நீங்களே விளக்க வேணும். ராஜரிஷி பிரம்மன்னு தாபசம் சம்சித விரதம். ராஜரிஷி பிரம்மன்னு பிரம்மன்னே கூப்பிடுறார். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? தாபசௌ சம்சித விரதௌ. நீங்க 2 பேரும் இந்த விரதத்தை அனுஷ்டிச்சு நீங்க வந்திருக்கேடா. தேவர் 2 பேரும் யாரு? அதுவும் நான் பிக்ஷு ரூபம் ததோ பேச்சன், நான் வந்து சன்னியாசி வேஷத்துல வந்துவிட்டு உங்க சேவிச்சதுமே நீர் யாருன்னு தெரிஞ்சு விட்டேன். அதனால வந்து பார்க்கும்பொழுதே கஜசிம்ம கதி வீரவுன்னு நீங்கள்லாம் அவளை அப்படி கஜகதியா வரக்கூடியவர். நீர் அஸ்தி ஹஸ்தோபம பூஜை. ஹஸ்தினா யானை, அஸ்தி அஸ்தோபம பூஜை, யானைக்கு அலம் புரிந்த நெடுந்தட கை என்று சொல்லும்படியாக ஆஜானு லம்பிதமான புஜமா இருக்கிறீரே, தேவரீர் யார்? அதோட மட்டும் இல்ல, சிம்மம் விப்ரேக்ஷௌ வீரௌ சிம்மாதிபல விக்ரமௌ. யானையை கட்டி ஆளக்கூடியது சிம்மம். அந்த சிம்மம் போல தெரிகிறீரே, தேவரீர் யார்? ஏன்னா சிம்மகதி உண்டு. அது சிம்மம் போல தெரிகிறீரே, தேவரீர் யார்? என்ன விஷயமா இங்க வந்திருக்கிறேன்? அதுவும் உங்களுக்கு வந்து 2 பேருக்கும் ஆபரண பூஷயந்தாவிமம் தேசம். இந்த தேசத்துக்கு நீங்க வந்திருக்கீங்களே, அதுவும் பூஷணார்ஹாஹா. உங்களுடைய விசால வக்ஷஸ்தல பார்த்தா எல்லா விதமான பூஷணங்களும் பூஷிச்சுட்டு இருக்கணும் போல் இருக்கு. ஆனா தேவரை பார்த்தா ஒரு பூஷணமும் காணுமே. அப்படி ஜடாபாரம் தரிச்சுட்டு வல்கல தாரிணமா வந்திருக்கிறீரே, நீங்கள் 2 பேர் யாரு அப்படின்னு கேட்டா பகவான் ஒன்னும் சொல்லல. லக்ஷ்மணா பதில் சொல்லுங்கிறார். அவ்வளவுதான். நேரம் அவர் பதில் சொல்லலாம் இல்லையா? பதில் சொல்லல. அப்ப என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டா லக்ஷ்மணனை பார்த்து சொல்றார். அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம், மகதாச்சரியமா இருக்கு. ஏன் இவரே சொல்லலாமே, நான் யார் இன்னார் யாருன்னு சொல்லலாம் இல்லையா? ராஜ தோரணை. யார் மாவன் எதுக்கு வந்திருக்காங்க கேளு, என்ன அப்படின்னு யாரையாவது விட்டு கேட்க வைக்கிறது. அப்படியா? அப்படி ஒன்றும் ராஜதோரணை இல்லையே. இவர் ராஜதோரணையா இருந்தா அங்க வந்த சமயத்துல சூர்பனகை கிட்ட நேரம் பேசுறாரு. நான் வந்து தசரதனுடைய ராஜகுமாரன், அதோ என்னுடைய திரு தம்பியார் நிற்கிறார், இவள் என்னுடைய பாரியை சீதை, இதெல்லாம் பேசுறாரு அவள்கிட்ட. மூக்கடி பட்டு போன பிறகுதான் அவ அங்க போய் சொல்லும் போது கூட கந்தர்வராஜா பிரதிமவு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆச்சரியமா இருக்கு சுவாமி, கந்தர்வராஜா பிரதிமனா நிற்கிறார் அவர் அப்படின்னு அந்த விஷயத்த போய் சொல்றாருங்க. யாருக்கிட்ட சொல்றா அப்படின்னாங்க, கரதூஷணாதிகள்கிட்ட போய் சொல்றார். அங்க சொல்லும் பொழுதும் கந்தர்வராஜ பிரதிம பார்த்திபன் அவ்யயம் விதௌ அப்படிங்கிறாங்க. பார்த்திவான் விதா, இப்படி ராஜாக்கள் போல கட்டி ஆளக்கூடியவர்களாக தெரிகிறார்கள். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தேகம் வந்து எப்பொழுது பார்த்தாலும் திருமேனியை பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குன்னுலாம் அவ போய் சொல்லியிருக்கா இல்லையா? அவங்கள்ட்ட போய் சொல்றாரே. அப்ப இவர் பேர்பட்ட மகான் சன்னியாசி போல வந்திருக்கிறவற்றை சொல்லலாம் இல்லையா?
ஒரு வார்த்தை பேசல. இல்ல என் சொல்லிக்கிறாப்பல என்னை பத்தி நான் என்னத்த சொல்லிக்கிறது, என் மனைவியை இழந்துட்டேன், அவளை தேடிட்டு வந்துட்டு இருக்கேன், என் நிலைமையே எனக்கு சரியில்லை, என்னை பத்தி எனக்கு பேச தெரியல அப்படிங்கிறதுனாலயா? அதெல்லாம் இல்லை. அவர் கேட்கும் பொழுது என்ன கேட்கிறார், தேவரீர் யாருன்னு கேட்கும் பொழுது செங்கன்மால் தானே நீர்னு கேட்கிறாருங்க. செங்கன்மால் தானே நீர்னு கேட்டாக்கா ஆமா அப்படின்னு நான் சொல்லிக்கூடாது. ஆமாண்டா நான் தான்டா அந்த பெருமாள் அப்படின்னு சொல்லிப்படா. அதுவும் இந்த அவதாரத்துல ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மகம் என்று நான் என்ன ஒரு தசரத ராஜகுமாரனை தான் வச்சுருக்கேன், நான் ஒரு மனுஷன் தானேன்னு சொல்லிட்டு போகக்கூடியவர், தன்னுடைய அவதார ரகசியங்களை மறைச்சிட்டு போகக்கூடியவர். எங்கேயாவது தன்னை பத்தி சொல்லுவரும்? சொல்ல மாட்டார் இல்லையா? அப்பேற்பட்ட விசேஷணத்தை புரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன தாற்பயம், அப்படின்னா என்ன விசேஷணங்கள், ஏன் அவர் சொல்ல மாட்டேங்கிறார் அப்படின்னாக்கா இன்னொரு ராஜ தோரணையில இன்னொரு விஷயம் உண்டு. இவர் பேசினதெல்லாம் பண்டிதர்கள் பேசுற விஷயமா இருக்கு. கூட வந்த லக்ஷ்மணன் பெரிய மேதாவி பண்டிதன், பண்டிதனோட மோத விட்டு வேடிக்கை பார்க்கறது அப்படின்னு சில பேர் இருப்பாளாம். நீ 2 பேரும் பேசுங்கடா, எப்படி யார் எப்பேற்பட்ட விஷயமா பேசுறா பார்க்கலாம். சுவாமிகளே, ஆடியோ வரலிங் சுவாமிகளே. स्वामी लिफ्ट आइकर சுவாமி தேவரி ஆடியோ கிடைக்கல, மியூட்ல இருக்கே சுவாமி தேவரி. அடியேன் அடியேன் சுவாமி மியூட்ல இருக்கே சுவாமி. அடியேன் சுவாமி, சுவாமி மியூட்ல சாதிக்கிறாரே. அடியேன் சாமி மியூட் எடுங்க. அடியேன் கைய கால ஆட்டி இப்படி அப்படின்னு தட்டி பேசுவாளாமே சில பேர். அவளுக்கு கொடையிடினே போடுறதுன்னு பேர் அவளுக்கு. அத மாதிரி போட்டு அப்புறம் எல்லாம் ரிப்பேர் பண்றாப்புல ஆயிடும். அத மாதிரியும் பேசல, காதை தீட்டிண்டு கிட்ட வச்சுட்டு கேட்கணும்படியாக முழு 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 வாயிலுக்கு தறக்காம சில பேர் பேசுவாளாம். அந்த மாதிரியும் பேசல. பேசுறதோ அப்படி பேசுறது ரொம்ப ஆச்சரியம். வர்த்தத்தே மத்தியமேஸ்வரே, மத்தியமஸ்வரத்துல பேசுறார். ஆச்சரியமா இருக்கு பாக்குறதுக்கு. அதோட மட்டும் இல்லை, அவர் பேசுறது நவவியாக்கரண பண்டிதர் அப்படிங்கிற 9 விதமான வியாக்கரணத்தாலே இலக்கணத்தாலே பேசுகிறார் அப்படின்னு. ஒரு அபசப்தம் வாயில வரல, கெட்ட வார்த்தை வாயில வரவே இல்லை. பேசுறதும் அப்படி பிரமாணமா தன்னுடைய கபோல கல்பிதமா பேசல, வேத பிரமாணத்தை கொண்டு பேசுறார், ஸ்வயம் பிரமாணத்தாலே பேசல. இப்படி பலவிதமான விஷயங்கள் என்னோ பெருமாள் அடிக்கிட்டே போறாரு. ரிக்வேதத்தால பேசுறார், யஜுர்வேத சரி பரீட்சை தான் பண்ணி பார்ப்போமே. பண்டிதரோ இல்லையோ லக்ஷ்மணர் பெரிய மேதாவியாச்சே. சரி கேட்கிறார். ஒரே ஒரு கேள்விதான் இந்த இடத்துல கேட்டார். இவர் சக்கரவர்த்தி திருமகன், இவன் பேர் ராமன்னு பெயர். அவருடைய தம்பி லக்ஷ்மணன் வந்திருக்கேன். சுக்ரீவம் நாதமிச்சதி லோகநாதக புரா பூத்வா சுக்ரீவம் நாதமிச்சதி. சுக்ரீவனை நாதனாக விரும்புகிறார். ரொம்ப ஆச்சரியமான பதம் இந்த இடத்துல. அதாவது லோகநாதக புரா பூத்வா, புராணா பழசு நட்டம் இல்லை, அனாதி காலமா அங்க ராஜாதி ராஜனா இருந்து லோகநாதகா புரா பூத்வா. இப்ப என்னாச்சு, சுக்ரீவம் நாதமிச்சது, சுக்ரீவனை நாதனாக விரும்புகிறார். இலக்கண ரீதியா பார்த்தா இந்த வாக்கியம் முடிஞ்சு போச்சு, சரியா இருக்கு, கரெக்டா இருக்கு. ஆனா இங்க ஒரு பதத்தை அத்தியாகாரம் பண்ணணும். இந்த கர்த்தவியம் அப்படிங்கிறதுக்கு காத்தால சொன்னேனே, கர்த்தும் சக்கியம் கர்த்தவியம், கர்த்தும் யோக்கியம் கர்த்தவியம்னு, செய்ய தகுந்தது செய்ய முடிந்தது அப்படின்னு, அதுக்கு கர்த்தவியம்னு சொன்னேன் இல்லையா? அது போல இந்த இடத்துல சுக்ரீவம் நாதமிச்சதி அப்படின்னு சொன்னாக்கா சுக்ரீவனை நாதனாக விரும்புகிறார் அப்படின்னு தானே பத அர்த்தம் வருது. அப்ப வேற எதையும் ஒண்ணு போட்டு அத்தியாகாரம் பண்ணணும். சுக்ரீவம் நாதம் டேஷ் இச்சதி. அங்க ஒரு பலகையில எழுதி கொடுக்கிறார், சுக்ரீவம் நாதம் டேஷ். அங்க ஒரு டேஷ்ல ஒரு பதத்தை ஃபில்அப் பண்ணணும். இவர் சரியா போட்டுட்டாரேனால் பெருமாள் சொன்னதெல்லாம் சரி.
ரிக்வேதத்தால பேசுறார், யஜுர்வேதத்தால பேசுறார். அதாவது என்ன போடணும்னு கேட்டா, சுக்ரீவம் நாதம் கர்த்துமிச்சதி, சுக்ரீவனை நாதனாக செய்ய விரும்புகிறார். சுக்ரீவம் நாதம் ஆப்துமிச்சதி, சுக்ரீவனை நாதனாக அடைய விரும்புகிறார். அப்ப சுக்ரீவன் நாதன் பெருமாள் அவருக்கு சிஷ்யன் அர்த்தமாயிடும். இப்ப என்ன போடணும்? சுக்ரீவம் நாதம் கர்த்துமிச்சதின்னு போடணுமா, சுக்ரீவம் நாதம் ஆப்துமிச்சதின்னு போடணுமான்னு பரீட்சை வச்சுட்டார் ஆஞ்சநேயருக்கு. யாரு? லக்ஷ்மணர். இப்படி வச்சதுமே அழகா எழுதினார். அவ்வளவுதானே சுவாமி, இவர் லோகநாதக புரா பூத்வா சுக்ரீவம் கர்த்துமிச்சதின்னு எழுதிட்டார். சபாஷினார் லக்ஷ்மணர். இதெல்லாம் எதிர்பார்க்கிறார். அப்ப சுக்ரீவனை நாதனாக செய்ய விரும்புகிறார். எங்க? ரிஷமூக பர்வதத்திலே எடுத்துட்டு வந்து அவர் அந்த வாலி இருந்தானே ராஜ்யம், பெரிய ராஜ்யம், கிஷ்கிந்தா ராஜ்யம், அதுல வாலிய சம்ஹாரம் பண்ணி யாரை கொண்டு போய் சேர்க்கணும்? அங்க சுக்ரீவனை சேர்க்கணும். அந்த சுக்ரீவனை நாதனாக செய்ய விரும்புகிறார் அப்படின்னு சொன்னதுமே ரொம்ப சந்தோஷப்பட்டார். ரொம்ப சந்தோஷப்பட்டார். சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான். அதுக்கப்புறம் தான் வேகமா ஓடி வந்து சுக்ரீவனை என்ன பண்ணினார்? அழைச்சு வேக வேகமா வந்து இவர் திருவடியில கொண்டு சேர்த்தார். அங்க ஒரு சிலாதளம், அந்த சிலாதளத்துல உட்கார வச்சிருக்கிறார். ஒரு பெரிய பாறாங்கல், 2 பேரும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அந்த இடத்துல சுக்ரீவனை கொண்டு பாவகோபம்னு சொல்லி நெருப்பை மூட்டிட்டார். சிறிய திருவடி ஆஞ்சநேயர் நெருப்பை மூட்டிட்டு இப்ப கொண்டு சேர்த்து வைக்கிறார். அக்னி சாட்சியா சேர்க்கிறார். பாருங்க, நம்மள ஆச்சாரியன் அக்னி சாட்சியா தானே சேர்க்கிறார். அது மாதிரி சுக்ரீவனை சேர்த்து வைக்கிறார். சுக்ரீவனுக்கு மந்த புத்தி, அதாவது மந்த புத்தினா விசுவாசமே இல்லை, மந்த விசுவாசத்தோடு இருக்கிறார். பெருமாளை பல விதத்துல பரீட்சை பண்றார். பரீட்சை என்ன மாதிரி பண்றாருனாக்கா, எங்க அண்ணன் வாலிய சம்ஹாரம் பண்றேன்னு சொல்றீரே, அந்த அண்ணன் எப்பேற்பட்ட பலசாலி தெரியுமா அப்படின்னு அவனுடைய பராக்கிரமத்தெல்லாம் கொண்டு போய் ராமன்கிட்ட சொல்றான் சுக்ரீவன். சொல்றதோடு மட்டும் இல்ல, அவன் என்ன பண்ணினான்னா, அவன் பெரிய எரும மாடு ஒண்ணு இருந்தது. அந்த எரும மாடை தூக்கி எறிஞ்சான். எங்கோ போய் விழுந்தது சுவாமி அப்படின்னா. வாதாபி அப்படிங்கிறவனை தூக்கி எரிஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னதுமே, நான் என்ன பண்ணா நீ நம்புவேன்? உடனே அந்த அந்த எலும்பு கூடுகள்லாம் இருக்கு, மாட்டினுடைய எலும்பு கூடுகள், அந்த வாதாபியினுடைய கொண்டு வாழ போட்டு இது எக்கி தூக்கி எறியும் பார்க்கலாம் அப்படிங்கலாம். எந்த திருவடியில கொண்டு போய் துளசி தளத்தை சேர்க்கணுமோ, எந்த பெருமானுக்கு பானகங்கள்லாம் பண்ணி கொடுக்கணுமோ, எந்த பெருமானுக்கு புஷ்பத்தாலை அர்ச்சனம் பண்ணணுமோ, எந்த பெருமான ஸ்தோத்திரம் பண்ணணுமோ, எந்த பெருமான தியானம் பண்ணணுமோ, அந்த பெருமான் திருவடியில எலும்பு தோண்டுகளை தான் கொண்டு போடுறான். பெருமாள் எக்கி எரிஞ்சால் எங்கேயோ போய் விழுந்தது. அப்பவும் நம்பல. ஏண்டா நம்பலன்னு கேட்டதுக்கு, அவன் மாம்ச பூயிஷ்டமான சரீரத்தை வாழை பிடிச்சி தூக்கி எரிஞ்சான். அது எங்கேயோ போய் விழுந்து மதங்க முனிவருடைய ஆசிரமத்துல போய் விழுந்தது. ஆனா நீர் எலும்பு துண்டுகளை தானே தூக்கி எரிஞ்சு அப்படின்னு கேட்டான். வேற என்ன பண்ணா புரிஞ்சுப்பேன். அதுக்கப்புறம் சால விருட்சங்கள்னு, சப்த சால விருட்சங்கள், 7 ஆச்சா மரங்கள்னு தமிழ் சொல்லுவோம். அது இப்படியும் அப்படியும் எசக பெசகா இருந்த மரத்தை ஒரே ஒரு பானத்தை எடுத்து அடிச்சார். அன்றையில ஒரு வில் வளவாவோ என்று சொல்லும்படியாக ஒரு வில் அடிச்சாரோ இல்லையோ, அந்த மரங்கள்லாம் இப்படி வளைஞ்சிருந்தது இல்லையா, ஒரே நேர்கோட்டுல வந்துடுது. அடிச்சுட்டார். அடிச்ச அடியில ஆச்சா மரங்கள் 7 சப்த சால விருட்சங்கள் அடிச்சாரோ இல்லையோ, அந்த பானம் இப்படி அப்படி போய் கடைசியில மரங்கள் எல்லாம் ஒரு நேர்கோட்டுல வரும்படியா பண்ணிருக்கு. இதுக்கு என்ன பிரமாணம்னு கேட்டாக்கா, பாம்பு வளைஞ்சுதான் ஓடும், அடிச்சுட்டோம்னா நேரம் ஆயிடும் இல்லையா, நேரம் ஆயிடும் இல்லையா. அத மாதிரி இந்த இடத்துல இது அடிச்சதுமே அப்புறம் எங்கேயோ இந்த மரங்கள் எல்லாம் பேத்துண்டு போய் ரொம்ப தூரத்துல 7 கடலை தாண்டி 7 மலையை தாண்டி எங்கேயோ போய் இருந்து சமுத்திரத்துல நனைஞ்சு விட்டு எம்பெருமானுடைய அம்புரா தோணிக்கு வந்ததுமே தான் நம்பினான். இவ்வளவு மந்த விசுவாசம், இவனை போய் காப்பாற்ற வேண்டிய குரங்கு போடா பயிலன்னு சொல்லிருக்கலாம் இல்லையா. ஆனா சொல்லல பாருங்க, பெருமாள் அவனுக்கு ஏற்கிறார், தூக்குறார், மேல மேல அவனுக்கு திட விசுவாசத்தை ஏற்படுத்துறார். காரணம் என்னன்னு கேட்டா, திட விசுவாசம் உடைய ஆச்சாரியன் அந்த விசுவாசம் உடைய சிஷ்யனை சேத்தனனை எம்பெருமாட்ட கொண்டு சேர்க்கும் பொழுது அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். மந்த விசுவாசம் இருந்தாலும் பெருமாள் காப்பாற்றுவார்னு இப்ப தெரியுது. மந்த விசுவாசம் இருந்தாலும் பெருமாள் காப்பாற்றுவாருங்கிறது அவருடைய பெருமையை தவிர நமக்கு மந்த விசுவாசம் இருக்கக்கூடாது. நாம திட விசுவாசம் எப்ப ஆச்சாரியன் கொண்டு சேர்த்துட்டாரோ எம்பெருமான் ஒருவனே அப்படிங்கிற அந்த ஒரு விசுவாசம் வேண்டாமோ. பகவன் நாமத்தை சொல்றது, நான் சொன்னேன் கட்டளை கூட, பகவன் நாமத்தை சொல்றது பாபத்தை பண்றது. அப்புறம் மறுபடியும் இந்த பாபத்தை போக்கின்றேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பகவன் நாமத்தை சொல்றது. இது பகவன் நாமா
எம்பெருமானத்துல கொண்டு சேர்க்கும், பாபத்தை போக்கும்ன்ற பெருமை இருந்தாலும் கூட பகவன் நாமத்தை சொல்லி சொல்லி பாபத்தை போக்கிக்கிறதுங்கிறது பெருமை இல்லை. பெருமை இல்லைன்னு தெரிஞ்சுடுத்து இல்லையோ? அப்ப கடைசியில் என்னதான் அதுக்கு விசேஷம்னு கேட்டா, எம்பெருமானை திட விசுவாசத்தோட ஆச்சாரியன் மூலமாக நம்ப வேணும் அப்படின்னு. அப்பேற்பட்ட மகதாச்சாரியனா இருக்கிறார் இவர். இந்த மகதாச்சாரியன் வாஸ்தவத்துல வாலிய சம்ஹாரம் பண்றார். அதை பத்தி விசாரங்கள்லாம் இப்ப பண்ண முடியாது என்னால. நான் பண்றோம்னா அதுக்கு பண்ணி காட்டுவேன், அதுக்கு அவகாசம் இப்ப இல்லை. அப்பேற்பட்ட ஆச்சாரிய சம்பத்து உடையவர் ஆஞ்சநேயர். அவர் காண்பிச்சு எப்படி எப்படி நடக்கணும்ன்றத சொல்றார். பெருமாளும் அந்த ஒரே ஒரு பானத்தாலே அடிச்சார் அப்படின்னா. ஆஞ்சநேயர் கூட போயிட்டு ராவணன்ட்ட பேசும்போது, அஞ்சலை அரக்க பார்விட்டு அந்தரம் சென்றனன், வெஞ்சின வாலி மீளான் பாலும் போய் விழிந்ததன்றே. அஞ்சன வண்ணன் தன் அருகனை ஒன்றால் மாழ்கி துஞ்சினன் எங்கள் வேந்தன் சூரியன் தோன்றல் என்றான். கம்பனுடைய ஆச்சரியமான இந்த பாசுரம் இது. அஞ்சலை அபயப்பிரதானம் பண்றார். ஆஞ்சநேயர் வந்ததும் வராததுமா அபயப்பிரதானம் பண்றார். அஞ்சலை அரக்க பார்விட்டு அந்தரம் வாலி போயிட்டான்பா. வாலியோ நினைச்சுக்காத, நான் வாலி இல்ல, நான் வந்திருக்கிறது சிறிய திருவிடை. அதாவது நான் என் ஆஞ்சநேயர்னு பெயர், ஹனுமான்னு பெயர். அப்படியா, நான் வந்து ராமதாசன் அப்படின்னு சொல்லிக்கிறார் தன்னை. சொல்லிக்கும் பொழுது பார்விட்டு யாரு வாலி போயிட்டான், பார்விட்டு அந்தரம் சென்றவன். அதனால வெஞ்சின வாலி மீளான், வாலி திருப்பியும் வரப்போறது இல்லை, வாலும் போய். ஏன்னா வாலின் ஏண்டா பேருனா வாலு நீளமா இருக்கு, ரொம்ப தூரம் போகும். அது ராவணனையே கட்டி தூக்கின வாலி அது. அப்பேற்பட்ட வாலி, வால் பெருசா இருந்தா வாலின்னு பொதுவா சொல்லுவா இல்லையா? இங்க கூட ராவனுக்கு இவ்வளவு நீள வாலா இருக்கு, நீ வாலியோ அப்படின்னு கேட்பான். அது மாதிரி வாலியும் போயிட்டான். இனிமே வஞ்சின வாலி மீளான் வாலும் போய் விழிந்ததன்றே. அடாடாடாடாடா, எத்தனை நாள் யுத்தம் நடந்தது வாலியோ? ஏன்னா வாலியினுடைய பெருமை இவனுக்கு தெரியும். வாலி இவனையே கட்டி தூக்கிட்டு போனவனாச்சே. அதனால வாலி மீளான்னா என்ன, எவ்வளவு நாள் யுத்தம், எவ்வளவு நாள் யுத்தமாவது? அருகனை ஒன்றால் மாழ்கி, ஒரே பானம் தான் சரக்குன்னு பாஞ்சது, மொத்தமா போயிட்டான். யார் அவன் அடிச்சது அப்படின்னு கேட்டதுக்கு, அஞ்சன வண்ணன் தன் அருகனை ஒன்றால் மாழ்கி. அஞ்சன வண்ணன்னு சொல்லும்படியாக சக்கரவர்த்தி திருமகன் ராகவன் வந்திருக்கிறார் ராமபிரான். நீ எவனை மதிக்கலையோ அவனே வந்து அடிச்சிருக்கிறான் அப்படின்னா. ஆனா தருதல பயல்களா, தலைவன் இல்லாததுனாலே இஷ்டத்துக்கு சுத்துறீர்களா அப்படின்னு ஆஞ்சநேயரை பார்த்து கேட்டான் அவன் ராவணன். எங்களுக்கா ராஜா இல்ல, சூரியன் தோன்றல் என்றான். சூரியன்னா சுக்ரீவன். சுக்ரீவன் இப்போ ராஜாவா இருக்கும் போது எப்படிடா ராஜா இல்லைன்னு சொல்லுவேன். இப்படிதான் பிரபாவத்தெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பேசினான். இதே ராவணன் சபையில சிறிய திருவடி பேசினார். அந்த சிறிய திருவடி வாலிய வதம் பண்ண பிறகு ராமபிரான் சொல்ல உடனே என்ன பண்ணினார்? ஹனுமத் பிரபாவம் ரொம்ப முக்கியமானது. ஹனுமான் பிரபாவத்தை எடுத்து சொல்லும்படியான விசேஷத்தை வால்மீகி இப்ப காட்டுறார். என்னன்னாக்கா, அந்த வால்மீகி ராமாயணம் மூலமாக சிறிய திருவடி அப்படிங்கிறவர் மகதாச்சாரியனா இருக்கிறாருங்கிறத இப்ப சொல்ல போறார். அதுதான் சொல்றார் இந்த இடத்துல. ஆஞ்சநேயரை பார்த்து பெருமாள் சொல்லிட்டார், ஆஞ்சநேயா அதோ வருகிறாள் வாலியினுடைய பாரியை தாரைக்கு நீ உபதேசம் பண்ணு அப்படின்னு விட்டார். தாரைக்கு உபதேசம் பண்ணியாகணும். அவளோ மாறு அடிச்சுட்டு நாதா போயிட்டியே அப்படின்னு ரொம்ப தாபப்பட்டு வந்து நிக்கிறா. இப்படி ஆயிடுதே என் நிலைமை, நீயும் உன்னை அடிக்கவே முடியாது. அன்னைக்கே சொன்னேன், தமச பரமம் காத்தா சங்கச்சக்கர கதாதரகான்னு பின்னாடி மந்தோதரி சொல்ல போறாளே, அதுபோல தாரை குரங்கட்சியா இருந்து அவ்வளவு ஞானம். மந்தோதரியாவது அவள் ஸ்திரீயா இருந்தவள், மனுஷியா இருந்தவள், சர்வ ஞானம் படைச்சவள், பதிவிரதா தர்மம் உடையவள், எல்லாம் அவளுக்கு இருந்தது. அதனால அவள் பேசினாள் தமச பரமோ காத்தான்னு. இவர் வந்து இந்த தாரை சொல்றா, நான் என்ன எவ்வளவு அடிச்சுட்டேன், போகாதேன்னு சொன்னேன் கேட்டியா? நிவாச விருட்ச சாதுனாம் ஆபன்னானாம் பராகதி. நிவாச விருட்சா, சாதுக்களுக்கு நிழல் தரும் மரமாக சக்கரவர்த்தி திருமகன் இருக்கிறாரு. சாதுனாம் ஆபன்னானாம், ஆபத்துல இருக்கக்கூடிய வாழையெல்லாம் காப்பாத்துறதே பெருமை உடையவன். ஆபன்னானாம் பராகதி ஆர்த்தானாம் சம்ஸ்ரயஸ்சைவ யசஸ்சைக பாஜனம். உடையவர்கள், ரொம்ப தாபப்படுறவர்களுக்கு சம்சிரயம், அவர்களுக்கெல்லாம் சமாஸ்ரயணமாக இருக்கக்கூடிய, கண்டி போய் தஞ்சம் அடைபவர்கள் இருக்கக்கூடியவர்கள். யசஸ்சைக பாஜனம்,
ஒரு பெரிய கொள்கலத்துல பார்த்தோம்னாக்கா புகழ் புகழ் புகழ்னா யசஸ்னா புகழ், அந்த புகழ் பூரா பகவானுக்கே சேர்ந்ததாச்சு என்றெல்லாம் சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டு விஷயத்த சொன்னார். அந்த சமயத்துல இப்படி போயிட்டியே, நான் சொன்னேனே கேட்கலையே, உன்னை அடிச்சது யாரு அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது சக்கரவர்த்தி திருமகன் அப்படி நிக்கிறாரு. ஆஜானு அம்பித புஜமாக ஜடாதரனாக வல்கலதரனாக அப்படி நிக்கிறார். வில்லினுடைய ஆதாரத்துல அப்படி நின்றதுமே பார்த்தால் அந்த அந்த அவளை பார்த்ததுமே சொன்னா, அம்மா வாலியினுடைய சில அபராதம் காரணமாக அவன் போய் சேர்ந்தான். உடனே தாரை பேசினான், என்னை என் உயிரையும் எடுத்துடு அப்படின்னாள். என் உயிரையும் எடுத்துடு, நான் இனிமே இருக்க வேண்டிய அவசியம் என்ன, நானும் அதே பதிவிரதா சிரோமணி தான் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறாங்க. நானும் அப்பேற்பட்ட பதிவிரதை தானே, என்னுடைய உயிர் மட்டும் இங்க இருக்க வேண்டிய அவசியம், எப்போ என்னுடைய பர்த்தா இல்லையோ நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்பதான் ஆஞ்சநேயரை பார்த்து சொல்றார், இவளுக்கு உபதேசம் பண்ணு அப்படின்னதுமே ஆஞ்சநேயர் சோச்சியா சோச்சசிகம் சோச்சியம் தீனம் தீனானுகம் பசே தேகேஸ்மின் சோச்சியோஸ்தி சரீரே புத்புத புத்புதம்னா அப்படி நீர்க்குமிழி, நீர்க்குமிழி அப்படி வந்தா எப்படியோ அது போலதான் சரீரம். இந்த சரீரம் போகும் இன்னொரு சரீரம் வரும், இந்த சரீரம் போகும் இன்னொரு சரீரம் வரும்னு சரீரம் அப்படித்தான். ஏற்கனவே சொன்னேனே, ஜாதஸ்ய ஹி துருவம் மிருத்யுஹு துருவம் ஜன்ம மிருதஸ்ய ச, கீதையில பகவான் சொல்ல போறான் அடுத்த அவதாரத்துல. அதுதான் இந்த லட்சியம். ஒரு சரீரம் போகும் இன்னொரு சரீரம், சரீரம் அப்படிங்கிறது அழியக்கூடியது. இது நாட்டம் பிடிச்ச சரீரம், இது அழியக்கூடியது. ஆத்மா அப்படிங்கிறது அழியாதது. ஒருவனுக்கு மரணம்னு வந்தா முதல்ல நம்ம சந்தோஷம்தான் படணுமே தவிர, அழகுங்கிறது பாசத்தால அழணும் அவ்வளவுதான். ஆனா அந்த பாசம் கூட பொய்யான பாசம் தான் மனுஷாளுக்கு என்னைக்குமே இருக்கும். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். நிரூபணம் பண்றேன். ஒரு சந்தர்ப்பத்துல ஏதோ ஒரு கிரகத்திலே யாரோ காலகதி ஆயிட்டார். காலகதி ஆகணும்னா கால் பக்கத்துல கால் மாட்டிலையும் தலைமாட்டிலையும் அவருடைய பந்து பரிவாரங்கள்லாம் விழுந்து விழுந்து அழறார்கள். அப்படி அழும் பொழுது ஒரு சன்னியாசி அந்த தெருவோட போறார் தன்னுடைய சிஷ்யனை அழைச்சிருந்து. என்ன இங்க ஒரே அழுக சத்தம் அப்படின்னு சிஷ்யன் கேட்கிறான். சன்னியாசி தெரிஞ்சுன்னு சொல்றார், அங்க யாரோ காலகதி ஆயிருக்கிறார், பரமபதி சுட்டா அவர், அதனால இவர்கள்லாம் சேர்ந்து அழறார்கள், ஐயோ போயிட்டானே போயிட்டானேன்னு. உண்மையில இதெல்லாம் பாசம் இல்லை, பொய்யான அழுகதான். நிரூபணம் பண்றேன்னு கையை பிடிச்சி உள்ள கூட்டு போயிட்டாரு. உள்ளுக்குள்ள கையை பிடிச்சி உள்ள கூட்டு போனார். எல்லாரும் யாரும் ஒரு மகான் வந்திருக்காரு, யாரோ மகான் வந்திருக்காருன்னு இப்படின்னு பார்த்தாக்கா, யாரும் அழாதீர்கள், இவரை நான் எழுப்பிடுறேன்னு விட்டார். அழாது. ஒருவன் காலகதி ஆனான்னா ஆனதுதான். யம தர்மராஜனே பகவான்கிட்ட பேசுறான், 1000 விசாரங்கள் பண்ண பிறகுதான் குரு புத்திரனை கொண்டு கொடுத்தான் அப்படின்னாக்கா, இவன் ஏற்கனவே பரவ வச்ச ஒரு சன்னியாசியா காப்பாத்திர முடியும். ஆனா சொல்றார், அதை எல்லாருக்கும் நம்பிக்கை, ஆகா இவர் காப்பாத்திடுவார் அப்படின்னு. ஆனா ஒரு நியமம், ஒரு ரூல் சொன்னார் கூடவே, என்னன்னாக்கா, இவரை பிழைக்கணும் வைக்கணுமானா உங்கள ஒருத்தர் சாகணும் அப்படின்ட்டார். உங்கள ஒருத்தர் செத்தாதான் இவரை பிழைக்க வைக்க முடியும் அப்படின்றதுமே, நான் இல்லை நீ இல்லைன்னு யாரும் பயந்து போயிட்டா. நான் இன்னும் எவ்வளோ வருஷம் வாழ வேண்டியிருக்கு, நான் இப்பதான் வந்து வேலைக்கே போக ஆரம்பிச்சிருக்கேன், இப்பதான் கல்யாணமே ஆயிடுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லிட்டே இருக்கிறதுனால எல்லாரும் விலக போயிட்டார். பாசம் எவ்வளவுதான். அப்ப அவர் இவ்வளவு அழுத இல்லையா, நான் தாக்க போயிட்டேன்னு அழுதா ஒருத்தி, அவ அப்பா போயிட்டே தாத்தா போயிட்டு அவவா அழுதாளே, யாராவது ஒருத்தர் அவர் தான் பழைக்கட்டுமே, பாசம் தான் இருக்கு இல்லையா, பழைக்கட்டுமேன்னு தன் உயிரை கொடுக்க வேண்டியதானே, கொடுக்க மாட்டார்கள். அப்ப பாசம்ங்கிறது நெல்லிக்காய் மூட்டை போல இன்னைக்கு ஒன்னா சேர்ந்திருக்கும், பிரிச்சா அது தனியா ஓடுமா போல நாம் எல்லோரும் இன்னைக்கு ஏதோ இப்படி ஒன்னா சேர்ந்திருக்கோமே தவிர, காலகதின்னு ஆயிடுத்தோம்னாக்கா மொத்தம் அவரவர்கள் தனித்தனியா எங்கெங்கயோதான், தனியா தான் வந்தோம், தனியா தான் போக போறோம். இல்ல சுவாமி, இந்த குடும்பத்துல 10-15 பேர் ஒரேடியா ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டா, ஒரே குடும்பத்துல இருந்து 5 பேர் போயிட்டாலே அப்ப எல்லாம் ஒன்னாதான் போய் இல்லை. அவரவர்களுடைய கர்மானுகுணமாக அந்தந்த லோகத்துக்கு தான் போவார்களே தவிர, உண்மையில எல்லாரும் 5 பேரும் சேர்ந்து அது ஒரே குடும்பங்கிறது இல்லை. இப்போ வேணா இந்த ஜென்மத்துல வேணா ஒரே குடும்பம், இவர் எனக்கு சகோதரர், இவர் எனக்கு சகோதரி, இவள் எனக்கு பாரியை, இவள் எனக்கு புத்திரன் புத்திரைன்னு யாரும் சொல்லிக்கலாம். போயாச்சுன்னு சொன்னா எல்லாமே மொத்தமா இல்லை இல்லை இல்லையா. அப்ப நெல்லிக்காய் மூட்டை போலத்தானே நம்ம இன்னைக்கு சேர்ந்திருக்கிறோம். அப்ப யார் சாஸ்திரமான பந்து யாரு? இப்ப இருக்கக்கூடிய தாற்காலிகமான பந்து. அம்மி மிதிச்ச நாளா சொந்தம் மனைவி, அம்மி மிதிச்ச நாளா சொந்தம் கணவன், மத்த எல்லாருமே அன்னைக்கு பிறந்த நாளா சொந்தம் பிள்ளை, நாம பிறந்த நாளா சொந்தம் நம்ம தாய் தகப்பனார் அப்படின்னு எல்லாருமே தாற்காலிகமான பந்துவே தவிர, சரி அவனவனுடைய தாய் தகப்பன் போயாச்சுன்னா அவர் எங்க போயிருக்காருன்னு யாருக்கு தெரியும்? ஒருவேளை பெரிய ஒரு சரணாகதி பண்ணின வியக்தியா இருந்து
பரம வைஷ்ணவனா இருந்து அவன் நிச்சயமா எனக்கு தெரியும் அச்சிராதி மார்க்கத்தை தான் போயிருப்பான், பகவான்ட்டு தான் போயிருப்பான்னு நம்ப முடியுமா? நம்ம பொறுத்த வரைக்கும் தெரியாது. ஒரு காலம் அவர் போயிருக்கலாம் தான். அப்ப நான் அந்த மாதிரி போயிட்டவருக்கு நான் ஏன் சிராத்தம் பண்ணணும்னு கேட்டாக்கா, சிராத்தம் அப்படிங்கிறது போயிட்டவரை குறிச்சி இல்லை. அதையும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு அந்த 3 பேரை வச்சு சிராதத்துல பண்றோம். ஆனா உத்தேசம் நம்ம தாய் தகப்பனார்னா சொல்லிக்கிறோம். தாய் தகப்பனார்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு 3 பேர் அவர்கள் ஏதோ பித்ருலோகத்துல இருக்கலாம்ங்கிற நம்பிக்கையில செய்யறோம். அப்போ நன்னா தெரிஞ்சா கூட நாம ஏன் சிராத்தாதிகள் செய்யறோம்னா அது பித்ரு காரியத்தாலே நம்ம குடும்ப க்ஷேமம், குடும்ப லாபம், அதுக்காக தான் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற திட விசுவாசத்தோடு செஞ்சோம்னா எதையுமே நம்ம விட போதில்லை. நம்ம சம்பிரதாயத்துல எல்லாமே சனாதனமானது, பழைய ஆதிகாலமா அனாதிகாலமா இருந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு இந்த இடத்துல. அதாவது சோச்சியா சோச்சசி கம் சோச்சியம், நீ எதுக்காக தேகேஸ்மின் புத்புதோபமே, சரீரம்ங்கிறது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும். இங்க விட்டாச்சுன்னா அடுத்த சரீரத்துக்கு போக போறது. சொன்னேனே, அடுத்த இலைய பிடிச்சிட்டு இந்த இலையை அட்டை பூச்சி விடுமா போல அடுத்த சரீரத்தை பிடிச்சிட்டு தான் இந்த ஜீரணமான இந்த சரீரத்தை விடுறது. அப்ப அடுத்த சரீரம் அங்க தயார் ஆயாச்சு. இது சாதாரண ஜனங்களுக்கு. சமாசிரயணமானவனுக்கு இல்லை. சமாசிரயனா பஞ்ச சம்ஸ்காரத்தை பத்தி பேசல. நல்லா ஆசிரிச்சு அடைக்கலம் தஞ்சம்னு ஆச்சாரியன்கிட்ட புகுறானே, அவனுக்கு கதியே வேற, அவனுடைய நிலைமையே வேற. அவர் எம்பெருமான் அப்படி ஒரு கால் இன்னும் இவன் இருக்க வேண்டியது பூலோகத்தன்னு ஜன்மத்தை கொடுத்தா கூட கீழே வந்து சிறிது காலம் இருந்துட்டு நன்மைகளை செஞ்சு பகவத் ஆராதனங்கள்லாம் பண்ணி மற்றவர்களெல்லாம் எம்பெருமான சேர்ப்பதற்கு காரணமா அமைஞ்சு மறுபடியும் சாட்சாத் அவன் மோட்ச பிராயனாக முக்த பிராயனாக ஆகி அவன் சாட்சாத் எம்பெருமான் திருவடிக்குத்தான் போவான். அப்படிங்கிறத அவனை பொறுத்த வரைக்கும். சாதாரண ஜனங்களுக்கு அடுத்த சரீரத்தை ஏற்படுத்தினு, அந்த அடுத்த சரீரம்ங்கிறது புழு பூச்சியா கூட இருக்கலாம். நம்ம பண்ற அபராதங்களுக்கு, நாம பண்ற நல் விஷயங்களா இருந்தா புண்ணியத்தினாலே மறுபடியும் மனுஷ சரீரம் கிடைக்கலாம். அப்ப கூட நம்ம எங்க போய் பிறப்போம்னு தெரியாது. அதுலயும் ஊர்வன பரப்பனன் எதுலையாவது வந்து போய் பறந்துட்டோம்னாக்கா அதுலயும் நமக்கு வந்து பிரயோஜனம் இல்லை. எல்லாமே வாழ்க்கை வியர்த்தம்னு போயிடும் இல்லையா? அதனாலதான் நம்ம வந்து ஆச்சாரியன் அடையணும், இந்த பெருமான் அடையணும்னு சொல்றது. கொடுத்த வாழ்க்கையில நாம 100 வயசு வாழறோம்னு வச்சுப்போம், 50 வயசு தான் வாழ்ந்தோம்னு அர்த்தம். வேதனூர் பிராயம் 100 பரிசர்தாம் புகுவரேலும் பாதியம் உறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டு. வேதனூர் பிராய் 100 வயசு ஒருக்க வாழ்ந்தான்னா பாதி ராத்திரி தூங்கியே கழிக்கிறதுனால 100ல பாதி எவ்வளவு? 50 தானே மீதி. 50 அப்ப நின்றதில் 15 ஆண்டு, 15 50 வருஷம்தான். அப்ப 80 வருஷத்துல ஒருத்தன் காலகதி ஆனா 40 வயசு தான் வாழ்ந்தான்னு அர்த்தம். எவ்வளவு வாழ்ந்தாலும் அதுல டிவைடட் பை 2 போட்டுக்கணும். பென்ஷனுக்கு போடுறாப்புல லாஸ்ட் பேட்லாம் என்னவோ டிவைடட் பை 2 வந்து நமக்கு ஆயுசு, அவ்வளவுதான். அத போல இருக்கும் பொழுது இப்போ அந்த பாடினாரே அந்த தொண்டரடிப்பொடி ஆழ்வார் 3வது பாட்டு திருமாலையில இந்த பாட்டு பாடி இருக்கிறார். இப்ப சொன்னத அவர் ஒரு காலம் இன்னைக்கு இருந்தா இதே பாட்டை கொஞ்சம் மாத்தி பாடியிருப்பார். எப்படி பாடியிருப்பார் தெரியுமோ? வேதனூர் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் முக்காலும் உறங்கி போகும் நின்றதில் 5 ஆண்டு. நான் வந்து நின்றதில் 75 வருஷம் தூங்கி கழிக்கிறேன். ஏன்னா மத்தியானத்துக்கு தூங்குறா இல்லையா? மத்தியானமும் சேர்ந்து தூங்கினா எல்லாம் போச்சு. அப்ப முக்காலும் உறங்கி போகும். 75 வருஷம் நீ வந்து தூங்கியே கழிக்கிற. மீதி 25 ஆண்டு தான் வாழ்க்கைங்கிறது உண்மையா வாழறதாக அர்த்தம். அதுல பிணி பசி மூப்பு துன்பம். அப்புறம் என்னதான் பண்றது? அப்ப நம்ம வாழ்க்கைங்கிறது எவ்வளவு? அனந்த பாரம் பகுவேதிதவ்யம் அல்பஸ்ச காலஹா பகவஸ்ச விக்னாஹா யக்ஷாரபூதம் தகுபாததீதா ஹம்சோ யதா க்ஷீரமிவாம்பு மிஸ்ரம்னு ஒரு சாஸ்திரம். அதாவது என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டா, அனந்த பாரம், அச்சோச்சோ எவ்வளவோ விஷயத்த பகவான் கலைகளும் நீதி நூல்களும் எவ்வளவோ அள்ளி கொடுத்துட்டான். அவனுடைய பகவான் மலை போல நிக்கிறான். அந்த பகவான் அப்படி இருக்கிறான். சமுத்திர ஜலம் போல நிற்கிறான். சமுத்திர இவ காம்பீரியே அப்படின்னு கம்பீரமா நிற்கிறான். அவனிடத்துல என்னடா இருக்குன்னா, நீண்ட மலைகளும் மாமணியும் மலர் மேல் மங்கையும் சங்கமும் தங்குகின்ற அலைகடல் போன்று இவரார் போலென்ன அட்டபுயகரத்தே நின்னாரே. அஷ்டபுயகத்துல பெருமாள் சொல்றார். யாருடா நீன்னு கேட்டா நான் தான்டா அஷ்டபுஜ பெருமாள் சொல்றாராங்க. அலைகடல் போன்று இவரார்கள்
பேஷ் நல்லா பாடியிருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு திருமங்கையாழ்வாரை பார்த்து கேட்கிறாருங்க. அப்படியாப்பட்ட விசேஷங்கள்ல பகவான் அப்படி நிக்கிறான் பொழுது நம்ம எந்த மூலையில இருக்கோம்? நிறைய விஷயத்தை கொடுத்துட்டார். அதனால நீதி நூல்கள்லாம் பார்த்தோம்னா எப்படா படிக்கிறதுன்னே தெரியல. அனந்த பாரம், அது கரையே தெரியல சுவாமி. நம்ம சமுத்திரத்தை மத்தியில இருக்கோம், 2 பக்கம் கரை தெரியல, அனந்த பாரம். அதுல உள்ள பிரவேசம் பண்ணி கத்துக்கலான்ட்டு போனா பகுவேதி தவ்யம், நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதை தெரிஞ்சுக்கலாமா, இதை தெரிஞ்சுக்கலாமா, இதன்படி நடக்கலாமா, அவா சொல்றது படி நடக்கலாமா, இவர்கள் இப்படி சொன்னார்களே இந்த பரிகாரம் பண்ணலாமா, அந்த பரிகாரம்ங்கிறது என்னது புரியவே இல்லை எனக்கு. ஒரு விஷயத்தை செஞ்சா அதுக்கு பலன் உண்டுன்னா பலன்ல உத்தேசம் இருக்கக்கூடாது. பலனே உத்தேசம் இல்லை. அந்த பலன்கள்லாம் அந்த கர்மாவை செய்வதற்கு தூண்டுவதற்காக தான் ஏற்பட்டதே தவிர பலனே உத்தேசம் இல்லை. பலன்னு எடுத்துட்டியானாக்கா அது கடைசியில் எங்கேயோ கொண்டு போய் முடியும். நல்லதுன்னு நினைச்சு செஞ்சோமானாக்கா அது பலனாவே இருக்காது. அப்ப நீ பலன்ல உத்தேசிக்கிற, பலனை ஆசைப்படுற, அதுக்குதான் நீ எந்த கர்மாவும் செய்யணும்னு வந்துடுற அப்படின்னு அர்த்தமாயிட்டு இல்லையா? அப்படிலாம் இல்லாம பகுவேதி தவ்யம், எதை தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியாதனாலே அதெல்லாம் முற்ற வேண்டியது பகுவேதி தவ்யம். சரி, தெரிஞ்சுக்க போறேன், காலம் நன்னா இருக்கா? நம்ம எங்க 200 வருஷம் 300 வருஷமா வாழ்ந்தோம். அல்பஸ்ச காலம். சில பேர் பாலாரிஷ்டமா போயிடுறார்கள், சில பேர் பிறந்து கொஞ்ச நாள் இருந்து போறார்கள், 25 வருஷம் 50 வருஷம் இருந்துட்டு போறார்கள். அதெல்லாம் அப்ப அந்த 50 வருஷம் வாழ்ந்தான்னா 25 வருஷம் தானே வாழ்ந்ததா அர்த்தம், ஆழ்வார் பாடின பாடல் படி. அப்ப என்னத்த அல்பஸ்ட காலா, 4,32,000 வருஷம் கலிகாலம்னா இன்னைக்கு 5,322வது வருஷத்து இருக்கோமே, அவ்வளவுதான் ஆயிருக்கு. இன்னும் எவ்வளவோ வருஷ காலம் இருக்கு. அதுல நாம எவ்வளவு காலம் இருக்கோம்? அல்பமான காலம் தானே நாம இருக்கிறது, அல்பஸ்ட காலஹா. சரி, அப்படியே காலத்துல கம்மியா இருந்தா கூட யானும் எஞ்சன் நெஞ்சும் இசைந்தொழிந்தோம் அப்படின்னா அந்த கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் அப்படின்னு கிளறொளி இளமை போறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு ஆசைப்பட்டு உள்ள புகுந்தேனே ஆனால் எவ்வளவோ விக்னங்கள் வருது. பகவஸ்ட விக்னாகா. அப்ப எவ்வளவோ தடைகள், செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் செய்ய முடியாதபடி நிலைமை. பகவஸ்ட விக்னாகா. அதனாலதான் ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுட்டு அதை நன்னா வாழ்க்கையில நடைமுறை கொண்டு வா. அயத்சாரபூதம் தது உபாதீதா. ஹம்சபட்சி என்ன பண்ணும்? அந்த பாலையும் நீரையும் சேர்த்து வச்சா கூட நீரை தள்ளிட்டு பாலை மட்டிலும் எடுத்துக்குமா போதே நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே இருந்தவர்கள் எதை செஞ்சுட்டு இருந்தாலோ அதை நீ செஞ்சுட்டு இருந்தா போதும். அதுல அப்ப எக்ஸார், அதனால்தான் மேலையார் செய்வனகள்னு சொல்றோம். அதுல இருந்து நன்னா ஒரு விஷயத்த தெரிஞ்சுட்டு அதை நன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். எக்ஸாரபூதம் தது உபாதீதா ஹம்சோ யதா க்ஷீரம் அம்புயிலும் மிஸ்ரம். பாலையும் அம்புனா ஜலம் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சோம்னா ஹம்சபட்சி எப்படி பிரிக்குமோ அது போல ஏதாவது ஒண்ணு நல்ல விஷயத்த ஒண்ணு நல்லா கத்துக்குவோம், அதை திடமா கத்துக்கிட்டு அதுல நீ வாழ்ந்துட்டு அது போருமே. அப்படிங்கிறதுனாலே இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சிறிய திருவடி தாரைக்கு உபதேசம் பண்றான். உடனே தாரை ஆச்சரியப்பட்டா, பெருமாளை அவள் பண்ணின ஸ்தோத்திரம் இனிமே யாருமே பண்ண முடியாது, அப்படி பண்ணிட்டான். வாலியும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டான். நிகாப்படுத்தி பார்த்தாதான் தெரியும். வாலி ஏதோ பகவானை ஏசி பேசினாங்கிறது இல்லை, 2 வார்த்தை ஏசி பேசிட்டு பெருமாள் நிரூபணம் பண்ண பிறகு இதுதான் நடந்ததுன்னதுக்கு அப்புறம் அப்ப என்ன பண்ணினார் அந்த வாலி? என்ன பண்ணினாங்கன்னா பகவான ஸ்தோத்திரம் பண்ணிருக்கிறான். பகவான ஸ்தோத்திரம் பண்றது 75 ஸ்லோகம், பகவானை நிந்திச்சது 3 ஸ்லோகம். எது பெருசு? அதனால அந்த நிகாப்படுத்தி படிச்சு பார்த்தாதான் தெரியுது நமக்கு. அத போல இந்த தாரை சொல்றா, இந்த ஸ்லோகத்தை நம்ம நித்தியப்படி நம்ம வாழ்க்கையில சொன்னோம்னு வச்சுப்போமே, இதுக்கு மேல வேற சமாசனமே இல்லை சுவாமி. துவம் அப்ரமேயஸ்ச துராசதஸ்ச ஜிதேந்திரியஸ்ச உத்தம தார்மிகஸ்ச அக்ஷய கீர்த்திஸ்ச விசக்ஷணஸ்ச க்ஷிதிக்ஷமாவானி க்ஷதஜோபமாச்சா. எந்த சிறிய திருவடி பெருமாள்கிட்ட போய் நீ செங்கன்மால் தானே நீர் கேட்டாரோ அதே வாழ்க்கைய க்ஷதஜோபமாட்சா அக்ஷா அப்பே செங்கன்மால் தானே நீர் இவ்வளவு வேத பிரதிபாத்தியமா கேட்கிறான். என்ன கேட்கிறா? துவம் அப்ரமேயஸ்ச, நீ கண்ணுக்கு இலக்காகாதவனாச்சே. அப்புறம் பிரமேயமான வஸ்துனா கண்ணுக்கு எதிர தெரியுது. இப்ப இந்த துளசி இருக்கவன் கண்ணுக்கு தெரியுது. இப்போ மக்கள்லாம் இருக்கிறீர்கள், சிறிய திருவடியோட சந்நிதி தெரிகிறது, எல்லாம் எனக்கு பிரமாணமா தெரியுது. நான் பிரமாதா பிரமேயத்தை பார்க்கிறேன், எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா பெருமாள் அப்படி நேரம் பார்த்துட முடியாது. கண்ணுக்கு எதிர தெரியணும்னு அவசியம் இல்லை. நீ கண்ணுக்கு எதிர தெரியணும்ன்றத ஹடம் தானே தவிர பார்ப்பதற்கான யோக்கியதை நமக்கு என்ன இருக்குன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறதே இல்லை.
அதுக்கான பக்தி இல்லை. நாம என்ன பக்தி பண்ணிட்டோம் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கல. இல்ல நம்ம பக்தி அவன் அதனால என்ன தெரிஞ்சுட்டான் அப்படிங்கிறது நமக்கு புரியல. ஆக பகவான் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அந்த யோக்கியத்தை பார்ப்பதற்கான யோக்கியதை இல்லாததுனாலே கோடி சூரிய பிரகாசன் அவன் தன்னை காட்டி கொடுக்கணுமானா அதுக்கான கண்ணு அவனே கொடுத்தாத்தான் உண்டு அப்படின்னு திவ்யந்ததாமிதே சக்ஷுன்னு ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்கான். ஒன்னு சஞ்சயனுக்கு கொடுத்துட்டான், இன்னொன்னு அந்த பகவத்கீதையை போதனை பண்ணும் போது அர்ஜுனனுக்கே கொடுக்குறான். அப்படி அர்ஜுனனுக்கு கொடுக்கக்கூடிய விசேஷத்தாலே அவனும் போரும் இனிமே இந்த நீ உன்னுடைய பெரிய விஷயத்தெல்லாம் காட்ட வேண்டாம். அடே எப்பா சகசிர சீர்ஷா புருஷகான 1000 தலை 1000 கால் 1000 கையோட கண்ணா நீயா இப்படி நிக்கிற, நீயா உன்னுடைய இந்த விஸ்வரூப தரிசனம் போரும். தேனைவ ரூபேண சகசிர பாஹோ புனச்சேதி. அப்பா மறுபடியும் நீ அதே மாதிரி ஆயிடும். பழையபடி என் கண்ணனா 2 கையோட இருந்தியே அது போடுண்டாப்பா, எனக்கு பார்க்கறதுக்கே சகிக்கலன்னு. ஆனா அதே விஷயத்தை இதே விஸ்வரூபத்தை தூது போன காலத்துல அசட் சபையில விஸ்வரூபத்தை காட்டுறான். ஒரு க்ஷணம் திருதராஷ்டிரன் கண் திறந்து கொடுத்து கண் திறந்து பார்த்துட்டான். பெருமாளை மட்டும் பார்த்தான். துரியோதனன் யாருன்னு தெரியாது, தன்னுடைய பாரியை யாருன்னு தெரியாது, கூட பீஷ்மா என கண் குருடர் பிறவி குருடர் இல்லையா, ஒண்ணுமே தெரியாத போனதுனால பகவானை மட்டும் பார்த்துட்டான். ஆச்சரியமா பகவானை பார்த்ததுமே இப்படியே இருந்தார் பகவான். இல்ல கண்ணு அபிச்சுடு, எனக்கு மறுபடியும் கண்ணு வேண்டாம், ஏன்னா என் குழந்தைகள்லாம் மறிக்க போறது சத்தியம், அதை நான் பார்க்க இஷ்டப்படலை அப்படின்னு கிருஷ்ணன் கிட்ட. அதனால மறுபடியும் அவனுக்கு கண்ணு போச்சு. அதனாலதான் சஞ்சயனுக்கு கொடுக்க வேண்டியதா இருந்தது. சஞ்சயன்ங்கிறது யாருன்னு கேட்டா அவனுடைய தேர்ப்பாக யாருக்கு, திருத்தராஷ்டிரனுக்கு. அவன் தான் பார்த்து தூரதர்சனம் போல எங்கேயோ நடக்கிறதெல்லாம் நடக்கிறது குருக்ஷேத்திர பூமி, அது எங்கேயோ இருக்கு. இவர்கள் இருக்கிறது அஸ்தினாபுர பூமி. இங்க இருக்கக்கூடிய திருதராஷ்டிரனுக்கு அங்க நடக்கிற விஷயத்தை பார்த்து சொல்லுவானேயானால் எப்பேற்பட்ட அபரிமிதமான ஒரு தூரதர்சனம். அதான் வியாசாச்சாரியார் அவனுக்கு கொடுத்தார், இங்க பெருமாள் அர்ஜுனனுக்கு கொடுக்கிறார் என்ன பார் அப்படின்னு. அப்படிலாம் இருக்க முடியாது. அதனால துவம் அப்பிரமேயஸ்ட, கண்ணுக்கு இலக்கான வஸ்து இல்லையேப்பா, ஆனா கூட என் கண்ணுக்கு இலக்காகும்படி ராமன் அப்படிங்கிற திருநாமத்தோட என்கிட்ட இப்படி எதிர வந்து நிக்கிறியே, என் எதிர இப்படி வந்து ஆச்சரியமா நிக்கிறியே, எவ்வளவு அழகு. அப்ப அதோட மட்டும் இல்ல, பொதுவா நம்ம சம்பிரதாயத்தை தேவரீர்னு சொல்லுவோம். இன்னும் சில பேரை பார்த்தா சம்பிரதாயம் ரொம்ப தெரியல நீவீர் அப்படின்னு சொல்லுவா. இன்னும் சில பேர் கீழே இறங்கி தாங்கள்னு சொல்லுவா. சின்னவர்களா இருந்தாக்கா அவளை பார்த்து நீ அப்படின்னு சொல்லுவா. அப்படி உன்னை பார்த்து தொங்கரிக்கும்படியா நீன்னு சொல்லும்படியா நிக்கிறிய, எளிமையா வந்து நிக்கிறிய. துவம் அப்புறமேய சொன்ன நீ வாடா போடான்னு பேசலாமா, சத்தம் கொடுக்காதீங்க, இல்லைன்னா அப்படி அங்க உட்காந்துக்கோ, சத்தம் போடாம உட்காரு. துவம் அப்பிரமேயஸ்ச, பிரமேயம் இலக்காகாத ஒரு வஸ்துவா இருக்கேப்பா, கண்ணுக்கு இலக்காதவன் இலக்காகும்படியா நிக்கிறியே, நான் பார்த்து நீன்னு சொல்லும்படியாக துவம் அப்பிரமேயஸ்ச துராசதஸ்ச துஹு ஆசதஸ்ச, சாட்சாத் உன்னுடைய ராஜ்ய பீட்டங்கள்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் சர்வ பரித்தியாகம் பண்ணி வந்து இங்க நிக்கிறியே, இந்த வந்த இடத்துலயும் பாரியையை இழந்து நிக்கிறையேப்பா. துராசதஸ்ச ஜிதேந்திரியஸ்ச, வாலி சொன்னான் சீதையை பிரிந்த பின்னை மறந்தனை செய்கை போலும் அப்படின்னா, மனைவியை பிரிந்த பிறகு செய்கைலாம் மறந்துட்டான்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கிறான். அத போல இல்ல ஜிதேந்திரியன்டா நீ வேண்டாத செயலை செய்யல, எல்லா இந்திரியங்களையும் வசப்படுத்தின பிரபு. ஜிதேந்திரியஸ்ச உத்தம தார்மிகஸ்ச, வாலி என்ன கேட்டான், ஏன் பின்ன இருந்து மறைஞ்சடிச்சேன்னு கேட்டான். மறைஞ்சிருந்து அடிக்கவே இல்லைன்னு பெருமாள் நிரூபணம் பண்ணிவிட்டார். உட்காந்து இப்ப சொன்னேன்னா அது 1 மணி நேரம் ஓடும். இப்போ அது இல்லை, இப்ப முக்கியம், அது வேற சந்தர்ப்பம். ராமாயணம்னு அடி எனக்கு இங்க பாக்கியம் கிடைச்சதானா சொல்லும் பொழுது அந்த விஷயத்த விஸ்தாரமா சொல்றேன். அப்படி இல்லை எனக்கு இப்ப சொல்லி ஆகணும்னு கேட்டேன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வேணா மெதுவா சொல்றேன், அவகாசம் எடுத்துன்னு சொல்றேன். ஆனா இங்க அப்படி இல்லையே, இங்க வால்மீகி கிட்ட சொல்லிட்டார், நீ பண்ணின பச்சையான அபராதம் இதுதான் எடுத்து வச்சுட்டார். அப்படி சொன்னானே, ஆனா நீதாண்டா உத்தம தார்மிகன், பல தர்மங்களை தெரிஞ்சவன், தர்மம் அறிஞ்சு செய்யற, தர்மத்தை மற்றவர்கள் ஏனையோருக்கும் உபதேசம் பண்றியே, உத்தம அதுவும் தர்ம தார்மிகன் சொல்ல, உத்தம தார்மிகஸ்ச. ஏப்பா அக்ஷய கீர்த்தி, எல்லாருக்கும் கீர்த்தி புகழ்ங்கிறது வரும் போகும், கொஞ்ச நாள் தான் இருக்கும். அது இவனுக்கோ க்ஷயமான கீர்த்தி இல்ல, அக்ஷயமான கீர்த்தி. மேல மேல இன்னும் புகழ் வளர்ந்துட்டு தான் போறதே தவிர கொஞ்சம் கூட குறையவே இல்லையே. அப்பேற்பட்ட பரபிரம்மம் தானே நீ. அக்ஷய கீர்த்திஷ்ச விசக்ஷணஸ்ச,
விசக்ஷணன், அப்பா அப்பா எல்லாரையும் பாக்குற கருணா வீக்ஷணம் இருக்கு, ஒன்ன போல இனிமே வராது. விசக்ஷணஸ்ச க்ஷிதிக்ஷமாவானே, பூமியை போல, க்ஷிதினா பூமி, பூமியை போல க்ஷமாவான. வால்மீகி ஆரம்பத்துல சொன்னார் முதல் சப்தத்திலேயே, க்ஷமயா பிருத்திவி சமஹா, க்ஷமையில பூமிக்கு சமானமானவன் சொன்னாரே, அந்த க்ஷமைதானா நீர். க்ஷிதிக்ஷமாவானே செங்கன்மாலே சடஜோபமாட்சா, அக்ஷா இந்த பார்வை இருக்க, இது செங்கன்மால் ஆர்திரமான குளிர்ச்சியான திருஷ்டிடா. நீ வாரி அடிக்கும் போது கூட, சம்மானம் பண்ணும் போது கூட குளிர்ச்சியா தான் இருந்த. அவனும் என்ன பண்ணினா, உன்னை நீ அடிச்ச பிறகு அந்த ராமன் பேரை படிச்சுட்டான் இல்லையா, உன்னை போக விடாம உத்தரியத்தை பிடிச்சி நிக்க வச்சுட்டீங்க. என்ன காரணம்னா அவன் திருநாமத்தை சொல்லிட்டான். என்ன ஒரு வார்த்தை பேசினான் கடைசியில சொல்லும் பொழுது, அப்பாப்பா மருந்தினை ராமன் என்னும் செம்மைதன் ராமன் தன்னை கண்களில் தெரிய கண்டான் அப்படின்னா, செம்மைசேர் ராமன் தன்னை அந்த திருநாமத்தை பார்த்துட்டான். அது மருந்து என்னும் வேறுபட்ட இந்த வாழ்க்கைக்கு மருந்துங்கிறது, தலைவலிக்கு கூட மருந்தை தேடுறோம், மரணத்துக்கு என்ன மருந்து? மருந்தே கிடையாது. ஆனா பகவானே மருந்து. அவன் நினைச்சு அவன் கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போறான்னு சொன்னா மரணம் இல்லை. ஆனா மகான்கள் மரணத்தை சந்தோஷமா வரவேற்பார்கள், மரணத்தை வரவேற்பார்கள். ஏன்னா இங்க இருந்து என்ன பண்ண போறோம், இனிமே நமக்கு என்னது, எல்லாமே அவன் செயல் இல்லையா. அப்ப அவர்களுக்கு எல்லாம், அவர்களுக்கு தான் கிருதகிருத்தியாகான்னு பேர், எல்லாம் செய்து முடித்தவர்கள். கிருதகிருத்தியாக பிரதீட்சந்தே மிருத்யம் பிரிய விவாதிதி, அதிதிய போல மரணத்தை வரவேற்பார்கள். நாம எவ்வளவு 100 வருஷம் வாழ்ந்துருவோமா? இல்ல எனக்கு போறாது 500 வருஷம் கேட்பியா? எத்தனை வருஷம் வாழ போற? சில பேர் நான் பார்த்திருக்கேன், ஒண்ணுமே இல்லை, என்ன கஷ்டம் கொடுக்குறாளே அப்படின்னு அழுவா. எனக்கு கஷ்டம் கொடுக்குறாளே அழுதுட்டு இருப்பா. இல்ல நம்ம என்னத்தை கண்டோம், நம்மளை விட்டுட்டு அதுக்கெல்லாம் நிறைய சாப்பிட்றதுங்களே அப்படின்னு சாப்பிட்ற விஷயத்துல கூட அல்பமா சண்டை வரும். இன்னும் நான் வாழ்ந்து இனிமே என்ன பயன் அப்படின்லாம் சில பேர் அழுவார்களாம். அப்போ அவ்வளவுதானே, எனக்கு உடனே எனக்கு உயிர் போட்டா தேவையில்லைன்னு அந்த உயிர் போற நேரத்துல பயப்படுவா. அப்புறம் என்னத்துக்கு அந்த வார்த்தையெல்லாம் பேசணும்? அதனால மரணம்ங்கிறது கிருத்தியெல்லாம் செஞ்சு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சோம் போருமே. இனிமே நமக்கு என்ன இருக்கு, எல்லாம் என் பெருமான் திருவடியில சேர்றதுதான் இனிமே ஆப்ததமமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறவன் தான் உண்மையா மரணத்தை வரவேற்பான். அந்த மரணத்தை இப்ப வரவேற்றுட்டான் வாலி. ரொம்ப சந்தோஷம். அடியேனுக்கும் அப்படின்னதுமே, நீ போற காலத்துல போவே இருந்துன்று சுக்ரீவன் அடுத்தது ராஜாதி ராஜனா நிக்க போறான். அவனுக்கு நீ மந்திராலோசனை சில சந்தர்ப்பங்கள்ல பண்ண வேண்டி இருக்கும். நீயும் மந்திரம் தெரிஞ்சவள், இந்திராணி தானே அவள், வேற யாரோ இல்லையே. இந்திரனுடைய பாரியை தானே இங்க இந்திராணின்றவள், இங்க தாரைன்ற பேர்ல வந்திருக்கா. ருமாங்கிற பாரியை சுக்ரீவனுடைய மனைவி இல்லையா, அவனோட சேர்ந்துட்டா. இத்தனால அந்த ருமாங்கிறவனை கொண்டு போய் வச்சுட்டு இருந்தான் வாலி. அதுவே பச்சையான அபராதம். இவனை சுக்ரீவனை பொறுத்த வரைக்கும் ருமா தன் பாரியைன்னு நினைவுலதான் இருக்கே தவிர அவள் எங்க போனாலும் தெரியாதபடி வாலி கொண்டு போய் இழுத்து அபகரிச்சு கொண்டு வச்சுட்டான் தன்னுடைய பவனத்துல. அப்படிங்கிற பச்சைய தன்னை இருந்தாலும் சகோதரனுடைய மனைவிங்கிறது தாயார் ஸ்தானமாச்சு. அதை விதுரர் சொல்றார். எந்த ஸ்திரீயுமே இந்த சின்ன குழந்தைகளை பார்த்தா கூட தாயார்னு பார்த்துட்டோம்னா கெட்ட சிந்தனையே வராது, சித்த விகாரம் உண்டாகவே ஆகாது அப்படின்னு விதுரர் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அது நமக்கு பாடம் தானே, அது அப்படித்தானே நம்ம இருக்கணும். அப்படி இல்லாம கண்டபடி இருக்கிறதா வாழ்க்கையில? அது அப்படி இல்லவே இல்லையா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இதெல்லாம் தெரிவிச்சாரோ இல்லையோ, ரொம்ப சந்தோஷப்பட்டார் தார. கிருஷ்ணாவதாரத்துல ஒரு விஷயத்த சொல்லிட்டு மேல் கொண்டு வரேன். கிருஷ்ணாவதாரத்துல இப்ப பகவத்கீதையை பகவான் உபதேசம் பண்ண போறான். தேர்ல ஏறி நின்றாச்சு. அர்ஜுனன் அப்படி மேல நிக்கிறான். தேர் தட்டுல கீழே தேர் பாகன் இப்படி கீழே நிக்கிறான். இங்கேருந்து உபதேசம் பண்றான். பண்ணும் பொழுது அர்ஜுனனுடைய தேர் கொடியில யார் இருக்காங்க? ஆஞ்சநேயர், சிறிய திருவடி தான் இருக்கார். பகவான் உபதேசம் பண்றானே, பகவான் என்னுடைய சிஷ்யன். யாரு? ஆச்சாரியன் நினைக்கிறார். சிறிய திருவடி என்னுடைய சிஷ்யன் இல்லையா? சிறிய திருவடி நான் ஆச்சாரியனா இருந்தேன் இல்லையா? என் ராமாவதாரத்துல அவன் சிஷ்யனா. அது எங்க இப்ப சொல்ல போறேன், அதுதான் பெருமை சொல்ல போறேன். அப்பேற்பட்டவன் எனக்கு சிஷ்யனா இருந்தானே, நான் சொல்றதெல்லாம் அனுஷ்டிச்சு அதே வார்த்தை முன்னோர் மொழிந்த முரதப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேசுறானான்னு பார்க்கலாம் அப்படின்னு நிக்கிறார். பெருமாள் ஆச்சரியமா உபதேசம் பண்ண ஆரம்பிக்க போறார். இன்னும் உபதேசம் பண்ண ஆரம்பிக்கல. அர்ஜுனன் பாட்டு அர்ஜுன விஷாத யோகம்னு அர்ஜுனன் தன்னுடைய கவலைகள்லாம் சொல்லிடான், துக்கங்கள்லாம் சொல்லிட்டான். எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச உடனே, எப்படா நீ பேடித்தனத்தை அடைஞ்ச? பெருமாள் கேட்கறான். 2வது அப்பதான் பேச போறான்.
கிளைபியம் ஆஸ்பதம பார்த்தா பார்த்தா நீ கிளைபியம் பேடித்தனத்தை அடையாதே. எப்போ நீ வேண்டாத விஷயங்களை ஏன் இப்படி பேசுற, உனக்கு என்ன சிரமம் வந்ததுன்னு கேட்டா ஏதோ ஒரு சில வார்த்தையை சொன்னான். அப்புறம்தான் கீதையில பகவான் சொல்ற 19வது ஸ்லோகம் தான் பகவத்கீதையினுடைய ஆரம்பம். மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சமாகங்கதான் ராமாயணத்தினுடைய ஆரம்பம். ராமாயணம் தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக் விதாம்பரம்னு இருக்கு. ஆனா அது ஆரம்பம்னு தெரிஞ்சின்றதே தவிர உண்மையான ஆரம்பம் மானிஷாத பிரதிஷ்டா அப்படி. அது போல பகவத்கீதையில எதிர ஆரம்பம் கேட்டா பகவான் 19வது ஸ்லோகத்தை தெரிவிக்கிறான். அசோச்சியானன்வசோச்சஸ்வம் பிரஜா பாதாம்ஷ்ட பாஷசேகே கதாசு நகதாசுஷ்ட நானு சோச்சந்தி பண்டிதாக. அதே வார்த்தை பாருங்க. சோச்சியா சோச்சசி கம் சோச்சியம். தாரைக்கு என்ன சொன்னார் ஆஞ்சநேயர்? சோச்சியா சோச்சசி கம் சோச்சியம் தீனம் தீனானு கம்பசேன்னு சொன்னார் இல்லையா? இந்த அதே பெருமான் அசோச்சியான், அதே பதம் அசோச்சியான் அன்பசோச்சஸ்வம் பிரஜா பாதாம்ஷ்ட பாஷசேகே. பிரஜம் போல பேசுறீடா. ஏன் பண்டிதர்கள் என்னைக்குமே சோகிக்க மாட்டார்கள். சரீரம் தான் போறதே தவிர ஆத்மாவுக்கு அழிவே கிடையாதுங்கிறத நான் ஒரு நிரூபணம் பண்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது வேற சிறிய திருவடி உட்கார்ந்து இருக்காரியா கொடியில சபாஷன் தட்டினார். காரணம் என்னன்னு கேட்டா, என் சிஷ்யன் நான் சொன்ன அப்படியே சொல்றானே, உண்மையா முன்னோர் மொழிந்த முறை தப்பாம பேசுறான் அப்படின்ற சந்தோஷம். சிறிய திருவடி எவ்வளவு நாள் இருப்பார், எப்படி இருப்பார்? சிறிய திருவடி யுத்தம் பூர்த்தியாகி பகவான் தேரை விட்டு இறங்கிட்டா அவர் இறங்கிடுவார். நித்தியபடியே இறங்குறார். எப்படின்னா யுத்தம் முடிஞ்ச உடனே அன்னன்னைக்கு யுத்தம் முடிஞ்ச உடனே பெருமானும் இறங்கி ஆகணும். அர்ஜுனன் அவர்களுடைய சிபிரம் அவர்களுடைய முகாமுக்கு போய் தான் ஆகணும். அப்படித்தானே? அத மாதிரி போகிற சந்தர்ப்பத்தை சிறிய திருவடியும் இறங்கிடுவார். அதனால அவசரப்பட்டு பெருமாள் முதல்ல இறங்க மாட்டார். என்னைக்குமே அர்ஜுனனை இறக்கிட்டு தான் இறங்குவார். ஏன்னா பெருமாள் இறங்கிட்டா திருவடி இறங்கிடும். அது வரைக்கும் அங்க திருவடி இருந்துட்டே தான் இருப்பார். ஆஞ்சநேயர் இருந்துட்டே தான் இருப்பார். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, அன்னன்னைக்கு அர்ஜுனனை இறக்கிட்டு தானும் இறங்கின பிறகு அப்படி பார்வை பார்ப்பார். ஆஞ்சநேயர் இறங்கி போயிடுவார். மறுபடியும் அடுத்த நாள் பெருமாள் ஏறுறதுக்கு முன்னாடி தயாரா வந்து நிற்பாரு. பகவான் நாம சொன்னத அவர் சாட்சி மாத்திரமா இருந்து அர்ஜுனனுக்கு 2 விதமான ரட்சை. ஒன்று பகவான், 2வது பெரிய மகதாச்சாரியன். மகதாச்சாரியன் அப்படி ரொம்ப சந்தோஷம். இப்பேற்பட்ட பெருமையை சுவாமி வேதாந்த தேசிகன் அப்படிங்கிற பெரியவர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். தன்னுடைய சங்கல்ப சூரியோதயம் அப்படின்னு ஒரு நாடகம் எழுதியிருக்கிறார். அந்த நாடகத்துல ஆஞ்சநேயருடைய பெருமையை விஸ்தாரமா சொல்லியிருக்கிறார். ஒரு 5-10 நிமிஷம் அவகாசம் சொல்லி அடியை அதை பூர்த்தி பண்றாங்க. தர்போதக்ரதசானேந்திரிய மனோ நக்தஞ்சராதிஷ்டிதே தேகேஸ்மின் பவசிந்துநாகா பரிகதே தீனாம் தசாம் ஆஸ்திதஹ அத்யத்வே ஹனுமத்சமேன குருநாகா பிரக்யாபிதார்த்த புமாங்கானி லங்காருத்த விதேகதனயா நியாயேன லாலப்யதே. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஹனுமத் சமேன குருனா பிரக்யாபிதார்த்தம். பிரக்யாதி பெற்றவர், புகழ் பெற்றவர், உலகம் பூர தெரிஞ்சின்றவர் யாரும் கேட்டா ஹனுமத் சமேன குருனா. ஹனுமான போல சமானமான குரு உலகத்துல யாரு அப்படின்னு கேட்கிறாருங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, பகவானுக்கே இப்ப ஆச்சாரியனா வர போறார். பெருமாளையும் பிராட்டியுமே கூட்டி வைக்கக்கூடிய மகதாச்சாரியன் ஆட்சி. முதல்ல சுக்ரீவனை கூட்டி வச்சா, அடுத்தது விபீஷணாழ்வானையும் சேர்த்து வைக்க போறார். அப்பேற்பட்ட மகதாச்சாரியன் ஹனுமத் சமேன குருனா பிரக்யாபிதார்த்த புமான் அப்படின்னு. அவனை போல ஒரு பக்திமான், அவனை போல ஒரு ஆச்சாரிய நிஷ்டை, அவனை போல உலகத்திலே ஒரு பேறுபட்ட பகவத் பக்தி பிராயன் சமாசிரயணம் பண்ணி வைக்கக்கூடியவன் யாருன்னு கேட்கிறார் சுவாமி தேசிகன். ஆஞ்சநேயரை போல யாருன்னு தத்துவ ரீதியா பார்த்தோமானா தர்போதக்ர தசானனேந்திரிய மனஹா அப்படிங்கிறாருங்க. தசானனன் அப்படின்னு சொன்னா பொதுவா குணங்கள்னு எடுத்துட்டோமே. ஆனால் சாத்விகம், ராஜசம், தாமசம் 3 குணங்கள் இருக்கு. 3 குணங்கள். இப்பொழுது ராவணன் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டா
கோபதாபத்துக்கு ஆளானவன், நினைச்சதெல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறவன், அப்படி எதுவும் கிடைக்கலன்னா கொலபரியந்தம் போகக்கூடியவன். அதனால அவன் ராஜச ரூபி. ராஜச ரூபங்கள்லாம் அப்படிதான் இருக்கும். நினைச்சதை அடையணும், எதை பார்த்தாலும் தனக்கேன்னு சொல்லணும், எல்லாரும் என்னையே புகழணும், எல்லாம் எனக்கே வந்து சேரணும், அப்படி கிடைக்கலன்னா கொன்னுடுவன் பயலை அப்படின்னு சொல்ற ராஜச குணம் படைச்சவன் பேர்பட்ட ராவணன். தூக்கம், ஆலசியம், எச்சல் இலைய திங்கிறது, நாய போல வெளியில சுத்துறது, கண்டபடி இருக்கிறது அப்படிங்கிற தாமச ரூபி கும்பகர்ணன். எப்பொழுதுமே எச்சல் இலைய திங்கிறவன் தான், அப்படிதான் இருப்பான் அவன். அதனால காமஸ்வரூபியா இருக்கிறான், எப்பொழுதும் தூங்கிட்டே இருப்பான், 6 மாசம் கழிச்சுதான் எழுந்துப்பான். தேவர்களே இல்லாம போகணும்னு வரம் கேட்டுக்க, எனக்கு தூக்கம் வரட்டணும்னு கேட்டுட்டான். நிர்தேவத்தேச்சையா நித்ராம்னு கேட்டுட்டாங்க. நிர்தேவர்கள், தேவர்கள் இல்லாம போகட்டும் அப்படின்னு கேட்க வேண்டிய நித்ரான்னு வாயில வந்துடுத்து. அதனால போடா பயில நீ ஒரு 6 மாசம் தூங்கு போ அப்படின்னு பெருமாள் அனுப்பிச்சுட்டார், அவனுக்கு பிரம்மா அனுப்பிச்சுட்டார். அதுல இருந்து அவனுக்கு வந்து தூக்கம் ஆலசியம்னு அவன் சோம்பேறித்தனம் சர்வமட்டம், எந்த எண்ணமும் கிடையாது. தூக்கம், ஆலசியம்னு சோம்பேறி, இப்படிதான் இருந்துட்டு கண்டதையும் சாப்பிடுறது, தாமசமான ஆகாரங்கள்லாம் எடுத்துக்கிறது, எச்சல் இலையெல்லாம் கொண்டு போய் சாப்பிடுறது, பன்னி மானு அப்படின்றதெல்லாம் கொண்டு இது பண்றது என்று இப்படி இருந்துட்டே இருந்தான். அதான் தாமஸ்வரூபி. விபீஷணோ விஷ்ணு பக்தியும் ஒவ்வொரே சத்வகுணான்விதா என்று சொல்லும்படியாக விஷ்ணு பக்தியில சிறந்தவனா இருப்பதனாலே விபீஷணன் அப்படிங்கிறவன் சாத்விகம். இப்ப குணங்கள் 3: சாத்விகம், ராஜசம், தாமசம். விபீஷணன், ராவணன், கும்பகர்ணன், இப்படி 3 குணங்கள் இருந்தா கூடவே குணமயி மாயை கூடவே இருக்கணும். அவள் தான் இந்த மாயை தான் சூர்பனகைங்கிறது மாயை. மாயையினுடைய விகிருதி ஸ்வரூபம் போல அவளுடைய நிர்பந்தப்படுத்தினதுனாலே மாயை தான் உலகத்துல எல்லாரையும் ஆட்டி வைக்கும் இல்லையா? அந்த மாயை காரணமாக மாரீச்சன் மாயமானாக வரான். அந்த உலகத்துல லோகாயத்தமான விஷயங்களை வேண்டாம்னு ஒதுக்குற வரைக்கும் தான் நம்ம பெருமாள்கிட்ட இருக்க முடியும். எப்ப நீ அதுக்கு ஆசைப்பட்டுட்டோ தட்சணம் பகவானை பிரிஞ்சிடும், நேரிடும். இது பொதுவான ஜனங்களுக்கு. சீதை என்ன கேட்டா, இந்த மாயமான ஆச்சரியமா இருக்கே, இதை பிடிச்சு கொடுன்னு கேட்டா, தட்சணம் ராகவனை பிரிஞ்சுட்டான். அதுதான் விஷயம் இந்த இடத்துல. அங்க போயும் கூட ராகவனை பிரிஞ்சு வந்துட்டோம் இல்லையா, அப்படியே போயிட்டாளே. ஆனால் அவளுக்கு இனிமே பகவான் வரவே போறது இல்லை. அப்போ அவள் உத்தம சேத்தனா இருப்பதனாலே ராகவன் வருவானான்னு காத்துண்டு அசோகவனத்துல உட்கார்ந்து இருக்கா. அசோகப்பட்டதை கொண்டு போய் வால்மீகிய சீதையை வச்சுட்டு அவன் சீதையை பத்தி பேசல, அவனை ராமனை பத்தி தான் பேசினார். ராமனை பத்தி என்ன பேசுறான்னு கேட்டா, விரக்ஷாத் விரக்ஷம் பிரதாவன் சஹா கிரேஷாத்ரியம் நதான் நதின்னு, நதியே அப்பேற்பட அங்க நதி கோதாவரி நதியே என் சீதையை கண்டியா, பிரஸ்ரவணகிரி மலையே சீதையை கண்டியா, மரமே சீதையை கண்டியான்னு அழுதுண்ட பெருமாள் போறார். இந்த சந்தர்ப்பத்தை தான் சொன்னேன். எல்லா தேவர்களும் வந்து ராமபிரானை பார்த்து ஏத்தாளனம் பண்றார்கள்னு பகவானே புரிஞ்சுக்கலாம். அஜ்ஞானாது அவமன்யேர்னு சர்வபூதானி லக்ஷ்மணா காத்தால கூட சொன்னேன். அஜ்ஞானத்தாலே அவமதிக்கிறார்களே என்ன அப்படின்னு ரொம்ப தாபப்பட்டு தன்னுடைய அவதாரத்தை தோத்து போயிட்டேன்னு சொன்னா இல்லையா? அப்பேற்பட்ட பகவான் தேடிட்டு வரான். ஒரு உத்தம ஜீவன் ஈஸ்வரனை தேடுறதை காட்டிலும் அந்த ஈஸ்வரன் அந்த உத்தம ஜீவனை தேடிட்டு வருவான்ங்கிறது தான் இங்க காட்டப்படுறது. அதனால இப்போ இந்த ஜீவன் சன்னத்தையா அப்படியே இருந்துட்டு இருக்கா, எல்லாத்துக்கும் தயாரா எப்ப பெருமாள் வருவானோ தெரியலையே அப்படின்னு. அந்த சந்தர்ப்பத்துல பெருமாள் தேடிட்டு வரான்னா அந்த உத்தம ஜீவன் தன்னிடத்தை சேர்த்துக்கிறதுக்கு பண்ணக்கூடிய கிருஷிகள் பகவான் தான் பண்ணுவான். அந்த கிருஷின்றது அந்த அந்த உழறோம் இல்லையா, அது உழுதா பயிர் வருது. அது போல பகவானுக்கு எதுன்னு கேட்டா, பகவானுக்கு லாபம் எதுன்னாக்கா சேத்தன லாபம் ஈஸ்வரனுக்கு. அப்படிங்கிறதால இந்த சேத்தனன் கிடைக்கணுமே பகவான், அவன் தான் கிருஷி பண்ணி தேடிட்டு வரான் நம்மள. சரி, சீதையும் தேடி கிடைக்கல, அவ பாட்டு இருந்துட்டு இருக்கா. ராமபிரானும் தேடி எங்கேயோ வந்துட்டு இருக்காரு, ஏதோ கிடைக்கலன்னு. இந்த 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறார்களே, பிரிஞ்சிருந்த 2 பேரை கூட்டி வைப்பதற்கு ஆச்சாரியன் வரார், அவர்தான் ஆஞ்சநேயர். பிரிஞ்ச 2 பேரை கூட்டி வைப்பதற்காகவே அவருக்கு என்ன தைரியம் அப்படின்னு கேட்டா, ராவணன் யாரு பொதுவா பேசினோம்னா 10 தலைகள், 10 இந்திரியங்கள், உடல் தான் மனசு. மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சயோகோ அப்படின்னு, மனுஷனுக்கு பந்தமோ மனுஷனுக்கு மோட்சமோ மனசுதான் காரணம்.
அதனால அந்த மனசைத்தான் கட்டி ஆளணும். அப்படிங்கிற மனசை போறபடி போக்க விடுறது இல்லை, மனசை கட்டி ஆளணும். அது சிறிய திருவடி சாட்சி. அவர் தான் ஆஞ்சநேயர் தான் சாட்சி எல்லாத்துக்கும். அவரை நம்ம அடைஞ்சிட்டோமே ஆனால் அப்பேற்பட்ட பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மகதாச்சாரியன் இன்னைக்கும் சிரஞ்சீவியா இருந்துட்டு இருக்கிறார். ஆஞ்சநேயர் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கிறார். நம்ம பாரத வருஷத்துல இருக்கோம், அவர் கிம் புருஷ வருஷம்ங்கிற இடத்துல மேரு பர்வத்தை தாண்டி இருக்கிறார். அந்த இடத்துக்கு கிம் புருஷ வருஷம்னு பெயர், நம்ம தேசத்துக்கு பாரத வருஷம்னு பெயர். அப்படி இருந்துட்டு இருக்காரு இல்லையா? ஏன்னா நான் சொல்லல, ஒவ்வொன்னா பேர் 7 பேரை கொடுத்துட்டார். அந்த 7 பேர் அஸ்வத்தாமா, பலிர்வியாசோ, ஹனுமான்ஸ்ட விபீஷணஹா, கிருபஹா, பரசுராமஸ்ட சப்தைதே சிரஞ்சீவினஹா என்று இந்த சிரஞ்சீவியா இருந்திருக்காரு. அவர் சேர்த்து வைப்பார். ஆனா இந்த இடத்துல கிளம்ப போறார். இவருக்கு என்ன தைரியம் அப்படின்னு கேட்டா, ஜாம்பவான் முதல்ல என்ன பண்ணினார்? இந்த பெருமையை சொன்னாதான் புரியுது. ஜாம்பவான் என்ன பண்ணினார்? ஒவ்வொருத்தரையா பார்த்து கேட்கிறார். நலன், நீலன், விவிதன், மைந்தன், பனசன் சொல்லக்கூடிய கூடவே வந்திருக்கிறார்கள். இவர்கள்லாம் அந்த குரங்குகள் ஜாதி இருக்கு இல்லையா, அவள்கிட்ட இருக்கக்கூடிய சில பேருடைய பெயர் இதெல்லாம். அவர்கள்லாம் கூடவே வந்திருக்கிறார்கள். தேவர்களை சேர்ந்தவர்கள் தான் இப்ப குரங்கு ரூபத்துல வந்திருக்கிறார்கள். வந்து கேட்கிறார். நலன்றவன் சொல்றான், அவன் தான் விஸ்வகர்மாவுடைய அம்சம். நான் 10 யோஜனை தூரம் தாண்டுவேன். அது 100 யோஜனை விஸ்தீர்ணமான சமுத்திரம். சமுத்திரத்தை தாண்டனமானாக்கா நான் 10 யோஜனை, ஒரு யோஜனைங்கிறது 11 மைல். அப்போ 10 யோஜனை 110 மைல் தான். அது 100 யோஜனை 100 யோஜனை மைல் இருக்கக்கூடிய பெரிய இடம் அது. அதனால அந்த இடத்துல என்னால இப்போ தாண்ட முடியாதுன்னு நீலன் சொல்றான் 20 யோஜனை தூரம். ஒவ்வொருத்தரும் இப்படி சொல்லிட்டே போக கடைசியில அங்கதன் சொன்னான், நான் 100 யோஜனையை தாண்டிடுவேன், திருப்பி வர தெரியாது. என்ன பிரயோஜனம்? மகாபாரத அபிமன்யு போயிட்டாப்புலன்னா இருக்குது. அதனால எனக்கு தெரியாது அப்படின்னுட்டான். அப்ப நான் ஒருத்தருடைய பெருமையை காட்டலாம் பார்த்து ஜாம்பவான் ஆஞ்சநேயரை பார்த்து, அவர் ஏவம் பகுவிதாம் சிந்தாம் சிந்தைப்பா மகாகபின்னு சிந்தனை பண்ணி எப்படி போலான்னு இருக்கும் பொழுது அவரை பார்த்து கூப்பிடுறார். சுவாமின்னு, ஆஞ்சநேயா இது உம்மாலத்தான் முடியும். சமுத்திரத்தை தாண்டி போயிட்டு, ஏன்னா பிறந்த நாளே சூரியனை பிடிக்கிறதுக்கு போனவராச்சே தேவரீர். அதனால தேவரீர் தான் போய் அந்த பெருமையோட திருப்பி வரணும் அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, உடனே ஆஞ்சநேயர் புறப்படுறதுக்கு தயாரானார். அப்படி தயாராகும் போது எந்த தைரியத்துல புறப்படுறார் அப்படிங்கிறாரு. இப்போ ஒரு விசேஷம், இவ்வளவு பேரை காட்டினார் இல்லையா, யாருமே தாண்ட முடியாதுன்னு சொன்னார் இல்லையா. இப்போ ஆஞ்சநேயர்கிட்ட ராமநாமம் பதிச்ச கனையாழி மோதிரம் வருவானே, ஏன் வந்தது? அப்ப பெருமாள் கொடுத்து சீதைய பார் அப்படின்னு அவர் சொன்னதுனாலே பகவானாலே நியமிக்கப்பட்டு வரானே ஒருவன், அவன்தான் உத்தம குரு. அவன்தான் லோகக்ஷேமம் பண்ண முடியும். அவன்தான் எல்லாரையும் உத்தாரணம் பண்ணி பெருமாள் திருவடியில கொண்டு சேர்க்க முடியும். அப்படிங்கிறதால அந்த ஆதாரத்துல கனையாழி மோதிரம் எம்பெருமானாலே கொடுக்கப்பட்டு அவனாலே நியமிக்கப்பட்ட மற்ற குருமார்கள்லாம் அறகுறையா தாண்டின குருமார்கள். இதை 10 யோஜனை தூரம் தான் தாண்டுவேன், 20 யோஜனை தூரம் தான் தாண்டுவேன்னா அறகுறையா தாண்டின குருமார்கள். அவ திருவடி ஆசிரிச்சு நம்ம என்ன ஆப்போகுது? அவர்களுக்கே இன்னும் வைகுண்டம்ங்கிறது சாஸ்திரமா இல்லவே இல்லை. அவர்களை போய் போனா நாமும் கீழ்தான் விழுவோம். அந்தோ நந்த கிரகண வசகா யாதி ரங்கேஷ என்பது சுவாமி தேசிகன் சாதிச்ச பிரகாரம் தான். அவன் குரலை போய் காப்பாற்ற முடியுமா? அவன் முள்ளுல போக்கு காமிக்கிறவன்ட்டையும் போக முடியுமா? அவ்வளவுதான். அதனால அவர்கள் அறகுறையா தாண்டின குருவார்கள். உத்தம குருவை காற்றேன்னு சொன்னதுக்கு காரணம் அவரிடத்துல கனையாழ் ராமநாமம் பதிச்ச மோதிரம் எம்பெருமானாலேயே நியமிக்கப்பட்டு வந்தவர் அப்படின்னா. அப்ப ராமர் விட்ட பானத்துக்கு சமானம் அப்படின்னு தன்னை நினைச்சுக்கிறார். அதாவது ராம பானம் அப்படிங்கிறது நேர போகும், நானும் நேர போவேன். ராமபானம் நேர்மையா போகும், நானும் நேர்மையா போவேன். ராமபானம் காரியத்தை சாதிக்கும், நானும் காரியத்தை சாதிப்பேன். ராமபானம் காரியத்தை சாதிச்சுட்டு அவருடைய அம்புராத்தோணிக்கு வரும், நானும் அவருடைய திருவடிக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்றது ராமபானத்துக்கு சமானம்னு தன்னை நினைச்சுட்டுதான் புறப்படுறார். புறப்படும் பொழுது ஆகாச மார்க்கமா இப்படித்தானே போறார். தன்னுடைய வாழை அப்படி வச்சுட்டான், துவஜம் வெற்றி கொடி போல ஆக்கிவிட்டா. இப்படி நேர கையை நீட்டினார், கருட பகவானை போலே இருக்கிறேனே அப்படின்னு தன்னை நினைச்சுட்டு போறார். அவருக்கு நிரகங்காரியா, அகங்கார லவலேசம் இல்லாம ஹனுமத் சமேன குருனா பிரக்யாபிதாத்த புமான். உண்மையான புருஷன் யாருன்னு கேட்டா ஆண் பிள்ளை நீதான்னு உடையவர் சொன்னாரே அனந்தான் பிள்ளைய பார்த்து. அதே போல இந்த இடத்துல சுவாமி தேசிகன் சொல்றாரு, ஹனுமத் சமேன குருனா பிரக்யாபிதாத்த புமான். அந்த ராமபானம் விட்ட சமாதிக்காக போறார். நீல மாஞ்சிஷ்டமான மேல ஆகாசங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டே போறார். கிர்
இதுன்னு வாயு அவருடைய கக்ஷகதமாக போயிட்டு இருக்கு. வேகமா காத்து எப்படி ஒரு ஆகாய விமானம் போச்சானாக்கா எப்படி கிழிச்சுண்டு போகுமோ அது போல போறார். அங்க நீலமாஞ்சிஷ்டமான விஷயங்களை பார்க்கிறார். கீழே இருக்கிறவர்கள்லாம் இவர் நல்லபடியா திரும்பி வரணுமேங்கிறதுக்காக ராமநாமத்தை ஜபிச்சுட்டு கீழே நிற்கிறார்கள். அவர்கள்லாம் அவரிடத்திலேருந்து ஆச்சரியமா வரார். ஆஞ்சநேயர் புறப்படுறார். போகும் பொழுது பிரச்சன்னஸ்ட பிரகாஷ்ட சந்திரமா இவ திருஷ்யத்தேங்கிறார் வால்மீகி. அதாவது மேகத்துல மறையிறதும் திடீர்னு வெளியில வருதும், மறுபடியும் மேகத்துல மறையிறதும் வெளியில வரணும். அது பார்த்தா இந்த கிராமங்கள்ல ஆகாய விமானம் போச்சோம். அதோ போறோம் ஆகாய விமானம் அடனே மறைஞ்சு விட்டுறாங்க. திருப்பி அதோ தெரியுது அப்படிங்கிறாப்புல ஆஞ்சநேயர். நான் சொல்லல, வால்மீகி சொல்றதுதான் சொல்றேன். பிரச்சன்னஸ்ட மறையிறதும் பிரகாசமா வெளியில தெரியுதுமாக அப்படி சந்திரமாயிவ திருஷ்யதே. சந்திரன் மேகத்துக்குள்ள மறைஞ்சு வெளியில வராப்ப மேகம் தான் போகுது, சந்திரன் தான் இருக்கிறான். இதுதான் நம்ம இங்கேருந்து பாக்குறதுக்கு மேகத்துக்குள்ள போய் வராப்ப இருக்குது. ஆனா ஆஞ்சநேயர் உண்மையிலேயே மேகத்துக்குள்ள பிரவேசிச்சு மேல போகிறார். அவர் போறதுடைய பெருமை நேர போய் இறக்கினார் திருவேல பர்வதத்துல. ஆனா அதுக்கு முன்னாடி சில விக்னங்கள்லாம் வந்தது. திரையாம்சி பகுதிஞானி பவந்தி மகட்டாம் அப்படின்னு ஆரம்பத்தை சொல்றேன். அந்த விக்னங்கள் வருது. மைனாக பர்வதம் முதல்ல வருது. அதை தடுத்து நிறுத்தினார். அப்பேற்பட்ட சுரகாங்கிற நாக மாட்டா வந்தார். அவரை அவைக்கி ஆண்டுட்டார். அதுக்கப்புறம் சிம்ஹிகைன்னு ஒருத்தி இருந்தார். சிம்ஹிகை யாருன்னா ராகுவனுடைய தாயார். சிம்ஹிகா கர்ப்பசம்பூதம் தம்ராகும் பிரணமாமியகம்னு சொல்றோமே. ராகுவனுடைய தாயார் சிம்ஹிகை வந்தா. அவளையும் அடக்கினார். கடைசியில் அங்க போன லங்கினின்னு ஒருத்தரையும் அடக்கிறார். இத்தனை பேர் அடக்க வேண்டிய நிர்பந்தம் அந்த ஆஞ்சநேயருக்கு. இத்தனையும் தாண்டி போய் தான் சுவேல பர்வதத்துல போய் இறங்குறார். சுவேல பர்வதம் இறங்கின பிறகுதான் அங்க தடுத்தாட்கொள்வதுங்கிறது லங்கினியை. இப்ப இறங்கினார். ஆனால் தாங்க பாத்துக்கிறார். என்ன ஒரு பெருமை, என்ன பகவானுடைய பெருமையை பாருங்கோ. நான் எப்படி இறங்கினேன்னு சொல்றார். அகங்காரமே இல்லாம. ஏன் அப்படின்னா என்னுடைய இஷ்டமா இருந்தா இந்த சமுத்திரத்தை தாண்ட முடியும். அவர் ஏன் சமுத்திரத்தை தாண்டினார்? ஆகாச மார்க்கமா ஏன் போனார்னா, இப்பதான் ஒரே ஒரு முக்கியமான பாசுரத்தை எடுத்துட்டு அதுக்கான அர்த்தத்தை சொன்னேன்னா உங்களுக்கு ரகசியம் புரிஞ்சிடும். ஆஞ்சநேயர் ரகசியம் இதுதான். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியக்காக ஏற்றி அஞ்சிலே ஒன்று அஞ்சிலே ஒன்று விட்டு அணங்கு கண்டு அயலாரோடு அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் அப்படிங்கிறது கம்ப நாட்டாழ்வானுடைய பாசுரம். இதுல அஞ்சிலே ஒன்று பெற்றான் அப்படின்னாக்கா வாயு பகவான் பெற்றெடுத்தது. பஞ்சபூதங்கள்ல அஞ்சிலே ஒன்று பெற்றது. அஞ்சு பஞ்சபூதத்துல வாயுவனுடைய குமாரனாக வந்தா இவரே வாயுதான். ஆனா வாயு குமாரன் சொல்றது ஔபச்சாரிகமான வார்த்தை, உபச்சாரத்துக்காக சொல்ற வார்த்தை. இவரே வாயுதான். பகவானுக்காக இப்ப தூது போறார். அப்போ பகவான் என்ன சொல்ல போறாருங்கிறத சொல்லிட்டு இன்னொரு விஷயத்துக்கு வரேன். பகவான் அப்ப என்ன பண்ணணும்? இவர் இப்படி பண்ணியிருக்கிறாரேன்னு கொண்டாட போறார். அது என்னங்கிறத சொல்றேன். அஞ்சிலே ஒன்று பெற்றான். வாயு பெற்ற பிள்ளையாக போறார். அஞ்சிலே ஒன்று பெற்றான். அஞ்சிலே ஒன்றை தாவினான். சமுத்திரம் அஞ்சில நீர் அந்த ஒன்னா இருக்கிறதுனால அதை தாவினார். அதை தாண்டி தானே போனார். அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்கு ஆக ஏகி. ஆரியன் சாட்சாத் ராமபிரான். அவருக்காக புறப்பட்டு போறார். அஞ்சிலே ஒன்று எப்படி புறப்படுறார் அப்படின்னதுமே ஒன்று ஆறாக. ஆறுனாக்கா உபாயம். ஏற்கனவே சொன்னேன், மார்க்கம். ஒரு ஆகாச மார்க்கமா போறார். ஆகாசம்ங்கிறது அஞ்சில ஒண்ணு இல்லையா? அந்த ஆகாச மார்க்கமா போட்டாலும் அஞ்சிலே ஒன்று ஆறாக அந்த உபாயமாக கொண்டு மேல போறார். அப்புறம் அஞ்சிலே ஒன்று வைத்து அணங்கு கண்டு அயலாருள். அஞ்சிலே ஒன்று பெற்றது எதுன்னு கேட்டா பூமி பிராட்டி அவளுடைய குழந்தையாக சீதா பிராட்டியார். அவளை பார்க்கறதுக்காக அணங்குன்னு தெய்வம். அணங்கு கண்டு அயலாரூரில். இந்த அயலாரூர்ங்கிறத தனியா வச்சுடுவோம், அயல் ஊருங்கிறத விட்டுடுவோம். மொத்தத்துல இந்த அணங்கு கண்டு அந்த தெய்வத்தை பார்க்க போறார் அப்படின்னா அணங்கு கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அப்படின்னார். தீய கொண்டு வச்சார். வால்ல வச்ச நெருப்பை கொண்டு வச்சார் இல்லையா? இந்த அஞ்சு தான் நமக்கு வெளிப்படையா தெரியும். இவ்வளவுதானா அர்த்தம்? வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இப்படி கிடையாது. அர்த்தமே வேற. என்ன அர்த்தம்னா, முதல்ல அஞ்சு சொன்னார் இல்லையா? அஞ்சிலே ஒன்று பெற்றான்னா அஞ்சஞ்சா பிரிச்சுட்டாக்கா அதுல விஷயம் பாருங்க. முதல்ல பஞ்சசம்ஸ்காரத்தை பெற்றான். அஞ்சிலே ஒன்று பெற்றான், பஞ்சசம்ஸ்காரம். அஞ்சிலே ஒன்றை தாவி அர்த்த பஞ்சகம்.
5லே 1 6ஆக உபாய பஞ்சகம். அந்த அர்த்த பஞ்சகத்துல உபாய பஞ்சகம் 5லே 1 6ஆக. அப்புறம் 5லே 1 பெற்று அணங்கு கண்டு அயலாறுன்னு சொன்னார் இல்லையா, 5லே 1 கண்டு அப்படின்னார். எது எது கூடாதோ அதை விளக்கணும், அது விரோதி ஸ்வரூபம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பகவத் ஸ்வரூபத்தை பகவத் பஞ்ச விஷயங்களை காட்டுறார். கடைசியாக 5லே 1 வைத்தாங்கன்னா லோகாயுதமான விஷயத்தை காட்டினார் அப்படின்னு ஆஞ்சநேயருக்கு ரகசியமான அர்த்தம். 5லே 1 பெற்றான். பஞ்ச சம்ஸ்காரத்துல நமக்கு முக்கியமா எதை பெறணும்? திருமந்திரத்தை, நாமத்தை தான் பெறணும். அதுலயா தாப புன்ற ஸ்ததா நாம மந்திரோ யாகஸ்ட பஞ்சமஹா என்று மந்திரம் அப்படிங்கிறது திருமந்திரம். திருமந்திரம் தான் முக்கியமான லட்சியம். அதிலே பிறந்தார் அப்படின்னு சொல்றார். என்ன சுவாமி இது ஆத்மா பிறக்காதே, சரீரம் தானே பிறக்கிறதுன்னு சொல்றோம். இவரை பிறந்ததாக 5லே 1 பெற்றான்னு பிறந்ததாக சொல்றாரே அப்படின்னாக்கா, நம்ம பூர்வாச்சாரியர்கள் எதை சொல்றார்? திருமந்திரத்திலே பிறந்து துவயத்திலே வளர்ந்து துவயைக நிறதாக கடவீர் அப்படின்னு சொன்னதுனாலே இப்ப பெற்றது ஆச்சாரியன் தான் நம்மளெல்லாம் பெக்கிறான். நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? நமக்கு 2 ஜென்மம் கிடைக்கிறது. இது ஆபஸ்தம்ப சூத்திரத்துல முதல் சூத்திரம். ஆச்சாரியன் பெருமையை சொல்லிட்டு தான் மேற்கொண்டு போகிறார். அதுல என்ன சொல்றார்? மாதா பிதரௌ ஷரீரமேவ ஜனயதா சஹி வித்யாதஸ்தம் ஜனயதி தச்ரேஷ்டம் ஜன்மா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மாதா பிதா சேர்ந்து இந்த சரீரத்தை நம்ம கொடுத்தார்கள். பரமபாக்கியம். இப்படி ஒரு சரீரம் கிடைச்சது, அது காரணமா இருந்தவர்கள் அவர்கள் தானே இப்படி ஒரு பிரபத்தி பண்ணும்படியான பாக்கியம் கிடைச்சது. அதனால மாதா பிதரௌ ஷரீரமேவ ஜனயதா 2 பேரும் சேர்ந்து சரீரம் தான் கொடுத்தார்கள். சஹி ஆச்சாரியனோ என்றால் வித்யாதா இவனுக்கு வித்யை கொடுத்து வைஷ்ணவனா ஆக்கி பஞ்சசம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி எம்பெருமான் திருவடி பஞ்சத்தம் சேர்க்கும்படியான காரணமா இருக்கிறானே அவன் தம் ஜனயதி அந்த சிஷ்யனை ஜனயதி பிறப்பிக்க செய்கிறான். தச்சிரேஷ்டம் ஜன்மா அன்று நான் பிறந்த பின் மறந்திலேன் அப்படின்னா, அன்று இந்த ஞானம் பிறப்பதற்கு முன்னாடி நான் பிறந்ததாகவே இல்லை. ஞானம் பிறந்த பின்பு இத்தாலன்றி வேறொன்றால் காலக்ஷேபம் பண்ணி அறியார்கள் அப்படிங்கிறதுனாலே இப்பதான் உண்மையா பிறந்தேன் சுவாமி. யாரு? ஆச்சாரியன் கொடுத்த ஜென்மம். அதனால சகி வித்யாதா தம் ஜனயதி அந்த சிஷ்யனை ஜனயதி ஜனிப்பிக்க செய்கிறார். அது 2த்துல எதிரா சிரேஷ்டம்னு கேட்டார். தச்சிரேஷ்டம் ஜன்மா ஆச்சாரியன் கொடுக்கக்கூடிய ஜென்மம் தான் உண்மையான ஜென்மம் அப்படின்னு காட்டினாரு. அதனால 5லே 1 பெற்றான் அப்படின்னு வரும்பொழுது திருமந்திரத்தை முதல்ல பெற்றார். அடுத்தது அர்த்த பஞ்சகம் 5லே 1 பெற்றான். 5லே 1 தாவி அந்த 5ல அர்த்த பஞ்சகம் விஷயத்துல 5 முக்கியமான விரோதி, அதை தான் தாவியாகணும். 5லே 1 தான விரோதி ஸ்வரூபம். தன்னிடத்திலே தான் சுவாதந்திரங்கிற விரோதி, மற்றவர்களை கொண்டு போய் சேர்க்கணுமா அப்படிங்கிற விஷயத்துல விரோதி, பகவான் தானாங்கிற விஷயத்துல விரோதி, அவரை உபாயத்துல இந்த மார்க்கமா போலாமா அந்த மார்க்கமா போலாமாங்கிற விரோதி எல்லாம் உண்டாயிடுறது இல்லையா, அதை தாவறார் அவர். ஏன்னா எப்ப பகவான்னு தெரிஞ்சுட்டாரோ, கையில கலையாழி மோதிரம் இருக்கோ, திட விசுவாசம் இருப்பதனால தானே ஏற்கனவே சன்னியாசி ரூபத்துல போய் சேவிச்சார், இப்பவும் புறப்படுறார். அதனால 5லே 1 தாவி விரோதி ஸ்வரூபத்தை தாவினார். 5லே 1 6ஆக உபாய ஸ்வரூபம் ஆச்சாரிய அபிமானம், கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், பிரபத்தி, அது கடைசியில ஆச்சாரிய அபிமானம் 5வது. அதனால பகவானையே ஆச்சாரியனாக கொண்டு உலகத்துக்கு இவர் ஆச்சாரியனாக ஆகி புறப்படுறாரே 5லே 1 6ஆக. யாருக்காக போறார்? அந்த எம்பெருமானுக்காக. அவன் விஷயமா போறார், அவனுக்கு கைங்கரியார்த்தபரமா போறார், அவனுடைய வேலையாளா போகிறார். அதனால 5லே 1 6ஆக ஆதியற்காக ஏகி 5லே 1 பெற்ற அணங்கு கண்டு அயலார் ஊருங்கிறத விடுங்கோ, அயல் ஊருன்றது இருக்கட்டும். 5லே அணங்கு கண்டு அப்படின்னு சொன்னதுனாலே இப்ப நமக்கு அர்ச்சாவதாரம் தான் முக்கியம் அப்படின்னு காட்டுறார். அர்ச்சா திருமேனி பகவத் ஸ்வரூபம் 5 விதமா இருக்குன்னு சொன்னோம். பரா வியூகா விபவா அந்தர்யாமி அர்ச்சை அப்படின்னு. பரம் வியூகம் விபவத்துலலாம் நமக்கெல்லாம் ஒரு சக்தியே கிடையாது. அந்த காலத்துல நம்ம இல்ல. ராமன் பிறந்த நாள்லயோ கண்ணன் பிறந்த நாள்லயோ நாம அந்த காலத்துல இல்லை. ஏன் அவ்வளவு தூரம்? ஏன் இந்த கலிகாலத்திலே நம்ம உடையவர் பிறந்த அந்த சந்தர்ப்பத்தை நாம இல்லையே. அந்த ஒரு கஷ்டம் நமக்கு மனசுல இருக்கத்தான் சுவாமி இருக்கு. என்ன இருந்தாலும் அவரோடு இருந்தா நம்ம இப்படி இருந்திருப்போமா? இப்படி ஒரு ஜென்மத்தை எடுத்து கஷ்டப்பட்டிருப்போமா? தெரியல. அப்படி இருந்த காலத்திலேயே நமக்கு இந்த ஜென்மாவிலேயே நமக்கு ஒண்ணும் புரியலையே. அதெல்லாம் எங்க புரிய போகுது? அதனால பரம் தெரியாது, வியூகம் பார்த்ததே கிடையாது. விபவம் அப்படின்னா அது ஆத்துல நீர் வத்தி போயிட்டாப்புல
ஆத்துல ஜலம் இருந்தா அனுபவிக்கலாம், இல்லைன்னா அது போல அந்த காலத்துல நான் இல்லை இருந்தேன்னா அனுபவிச்சிருப்பேன், இல்லை அதனால போயிடுது அப்படிங்கிறாப்புல. அதெல்லாம் போக அந்தர்யாமியை யார் பார்த்தான்? அந்தர்யாமியா இருக்கக்கூடியவனை எவன் பார்த்தான்? பார்த்தவனே க்ஷண மாத்திரம் தான் பார்த்தான். ஜடபரதன் சொல்லக்கூடிய பரத யோகீஸ்வரர். அதனால அதுவும் நம்மளால பார்க்க முடியாது. எப்படி ஜலம் கீழே இருக்கா அப்படின்னு டாக்கி மீட்டர் சில மீட்டர்லாம் இருக்கும், அதை வச்சு அங்க சுத்திட்டானாக்கா அங்க ஜலம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு மிஷின்லாம் போட்டு குடஞ்சு எடுக்கிறா போல யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதிகளால் குடஞ்சு எடுத்தால் ஒருவாள் பகவான் தெரிவனோ என்னமோ. அது கூட சந்தேகம் தான், சந்தேகாஸ்பதம் தான். இது இத்தனையும் போக்கி கடைசியில நம்ம கண்ணுக்கு இலக்காகிறது யாருன்னா அர்ச்சைதான். தமருகந்தது எவ்வொருவம் அவ்வொருவன் தானே, தமருகந்தது எப்பேர் மத்தப்பேர். பொய்காழ்வார் சாதிக்கிறாங்க. தமருகந்தது அடியார்கள்லாம் உகந்தது எதுன்னு கேட்டா இந்த திரும்பி அடியார்கள் உகந்தது தானான திருமேனி, தான் உகந்த திருமேனி, தமருகந்த திருமேனி. திருநாராயணபுரத்துக்கு நீங்க போனா தமர் உகந்தது அப்படின்னு எழுந்தல் இருக்கிறார் உடையவர். அதனால அந்த தமர் உகந்த, தமர்னா அடியார்கள் அர்த்தம். அடியார் உகந்தது இந்த திருமேனி. இந்த வரதராஜன் நம்ம சேவிச்சோமானா இவன் வரம் ததாதி இது வரதா, தேவ பெருமாள் தேப்பெருமாள் தேவாதிராஜன் சொல்லும்படியான இந்த பெருமாளை ஆசிரியச்சோமேயானால் இந்த அர்ச்சாவதாரத்தை தான் ஆஞ்சநேயர் காட்டி கொடுக்கிறார். அஞ்சிலே ஒன்று அனங்கு கண்டு அயலார் அந்த அனங்கு கண்டுன்னு தெய்வத்தை காட்டி கொடுக்கிறார் அர்ச்சாவதாரர். தமர் உகந்தர் எப்ப என்ன பேர் ஏணி கண்ணன் பேர் வச்சாலும் சந்தோஷப்படுவான். கிச்சு கிட்டா பிட்டான்னு வச்சா கூட அவன் சந்தோஷப்படுவான். அவனை போய் நாராயணன் தான் இதோ மரியாதையா பேசுறா பாரு கையை கட்டிட்டு போயிடுவான் பெருமாள். நம்ம கிட்ட பாசத்தோட நம்ம கிட்ட வரணும்னா நாம என்ன பேர் வைக்கிறோமே அதுதான். அந்த பேரோட ஆசையோட கூப்பிட்டோமே ஆனால் பிச்சு பிச்சுன்னு கூட்டா கூட சந்தோஷமா வந்துருவான். அதைத்தான் ஆயர் சிறுவர்கள்லாம் அப்படிதான் கூப்பிட்டார்கள், தபிபாண்டன் உள்பட அப்படிதான் கூப்பிட்டாரு. அதுக்குதான் ஆசைப்பட்டு பகவான் அங்க வந்தான்னு தெரியுது. அப்பேற்பட்ட அந்த அணங்கு கண்டு தெய்வத்தை காட்டி கொடுத்தார். அர்ச்சா திருமேனிதான்னு காட்டினார். இனிமே நம்ம வரக்கூடிய காலங்கள்லாம் நமக்கு பகவான்கிட்ட பேசணுமானா உள்ள போய் நின்றாக்கா, இப்ப நான் பேசுறேன் இல்லையா, இதுக்கப்புறம் சிறிய திருவடியா இருக்கட்டும் பெருமாளா இருக்கட்டும் போய் பாருங்க, இப்பவாவது என்ன பார்க்க வந்தியே அப்படி பெருமாள் பேசுறாப்புல இருக்கும். பெருமாள் பேசுவார் நம்ம கிட்ட, நாம போய் அப்படி அந்த எண்ணத்தோட போனோம். பெருமானே நான் உன்கிட்ட பேசணும், என்கிட்ட பேசணும், நான் உன்னை மடியில வச்சுப்பேன், நீ வாயை காட்டணும், நான் மம்மு ஊட்டுவேன், உனக்கு நான் நிலா காட்டுவேன்லாம் சந்தோஷப்பட்டு பாருங்களேன். பெருமாள் வராரா இல்லையா பாருங்க, நம்ம கிட்ட பேசுறதுக்கு வரத்தான் வருவார். அப்படிங்கிறப்ப அந்த விஷயத்தை அணங்கு கண்டு அப்படின்னு அர்ச்சா திருமேனியை காட்டினார். 7 5 ஒன்று வைத்தான் அப்படின்னாக்கா இந்த லோக பஞ்சகம்ன்ற ஒண்ணு காட்டார் விஸ்தாரமா. லோகம்னா மண்ணுலகு, மண் மிசைங்கிறது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த மண்ணின் மிசை வேண்டவே வேண்டாம். இந்த மண் மிசையில யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நெற்றிலும் காணகில்லான்னு பார்க்க முடியாதபடி இருக்கே சுவாமி அப்படின்னா. அப்ப உலகோர்கள் எல்லாம் அண்ணல் இராமானுசன் என்னைக்கு அவதாரம் பண்ணினாரோ அண்ணல் இராமானுசன் தோன்றிய வப்பொழுதே நன்னரு ஞானம் தலை கொண்டு நாரணருக்கு ஆயினரே. அப்படி நாராயணனுக்கு ஆயிட்டாரு இல்லையா. அதனால பூலோகம்ங்கிறது சம்சாரம் பாழும் கிணறு. இது இங்க வந்து துக்கத்தை தான் அடையிறோம். அதனால இது கூடவே கூடாது. இனிமே எனக்கு சாட்சாத் வைகுண்ட பிரார்த்தனை, இந்த ஜென்மா கடைசி ஜென்மாவா இருக்கட்டும்ங்கிற பிரார்த்தனை தான் உண்மையான பிரார்த்தனை இல்லையா. அதனால இந்த மண்ணை அப்படிங்கிற முதல் லோகத்துல லோக பஞ்சத்துல மண்ணை காட்டினார், அது தேவையில்லைன்னார். அடுத்தது நரகம், நான் சொல்லவே வேண்டாம், எல்லாருக்கும் நரகம். இங்கேயும் நரகம் இருக்கு, அங்க போனாலும் நரகம் ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் பாபத்துக்கு பயப்பட வேண்டியதா இருக்கு நரகம். அப்புறம் ஸ்வர்க்கம் அப்படின்னா ஸ்வர்க்கே பாதவீதஸ்ய க்ஷயிஷ்ணு நாஸ்தி நிற்கின்னு சொல்லும்படியாக கூறத்தாழ்வான் சாதிச்சபடி அங்க போனாலும் சண்டை கூச்சல் தொந்தரவு தான். அங்கேயும் நல்லபடியா நம்ம நடத்த மாட்டான். ஆனா அதுவும் கூடாதுன்னு சொன்னார். சைஷ்ணோகோ நாத்து சொர்க்கமும் கிடையாது. அதுக்கு மேல கைவல்யம் அப்படின்னு ஒண்ணு காட்டுறார். கைவல்யம்ங்கிறது பொல்லாங்கு நிலம். காத்தால கூட சொன்னேன், பொல்லாங்கு 7 நிலத்தில் இடுவதன் முன்னம் நம்மளை தடுத்தாட்கொள்ளலாம் ஆச்சாரி. 7 நிலத்துல கொண்டு போட்டா ஆத்மஸ்வரூபத்தை மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும், பரமாத்ம ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கவே முடியாது. அதனால நமக்கு வைகுண்டம் அப்படி அந்த வைகுண்டத்தை காட்டி கொடுக்கிறார். அதுதான் இப்ப இந்த 5 ரகசியங்கள் சொன்னேனே, 5லே 1 பெத்தான் 5லே 1 தாவின்னு முதல்ல சொல்லப்பட்ட அந்த பஞ்சகங்கள் அப்படிங்கிறது பஞ்ச சம்ஸ்காரத்தை சொல்லி, அர்த்த பஞ்சகத்தை சொல்லி, அதுல உபாய பஞ்சகத்தை சொல்லி, விரோதி பஞ்சகத்தையும் காட்டி கொடுத்து கடைசியில லௌக பஞ்சகத்திலே முக்கியமாக அர்ச்சா திருமேனிலேன்னு நம்ம கொண்டு போய் நேர வைகுண்ட பிராப்தி அடையும்படியான மகதாச்சாரியனா இருக்கிறார் அப்படின்னு இவருடைய பெருமை. இதுல கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்லி பூர்த்தி பண்ணணுமே ஆனால்
சீதா பிராட்டிய பார்த்துட்டு வந்துட்டார். வந்து பெருமாள்கிட்ட பேசுறார். பேசும்போது பெருமாளை வந்து கூப்பிடுறார். ஆனா கிட்ட வரமாட்டேங்கிறார். வினய சுபாவத்தோட கூனி குறுகி பின்னாடி போறார். இங்க நிறுத்துறார் பெருமாள். நிறுத்தினதுமே அவர் என்ன வார்த்தை சொன்னார்னா, கண்டேன்னு சொல்லிட்டு சீதையினா திருஷ்டா சீதேதி ஹனுமத்து வச்சனாத்து அமிர்தோபமம். ஏன்னா சீதையினா கூட சீதைக்கு என்ன ஆச்சுன்னு பயப்படுவாரு. அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. முதல்ல கண்டேன் அந்த வார்த்தையை சொல்லி பூர்த்தி பண்ணிடணும், புதுசா வச்சிடணும். யாரா கண்டேன்னா சீதையை. அப்புறம் அடுத்த வார்த்தை அதை போலதான் திருஷ்டா சீதை தான் சம்ஸ்கிருத வார்த்தை. திருஷ்டா பார்க்கப்பட்டாள் சீதை என்னாலே தேவரீர் சொன்னபடி பார்க்கப்பட்டாள். என்ன சொன்னாள், எப்படி இருக்கிறாள்னு கேட்டா ஆணுபூர்வியமாக சொல்றார். நகசிக பர்யந்தம் சீதைய கொண்டாடுவார் இல்லையா பெருமாள், அப்படி சொல்றாராம் சிறிய திருவடி ஆஞ்சநேயர். அப்படி சொல்லிட்டு கடைசியில எல்லா என்னென்ன பிரபாவங்கள் உண்டோ சீதை இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கிற தசையெல்லாம் சொல்லிட்டு கையில இருக்கக்கூடிய அவள் கொடுத்த பெருமாள் கொடுத்து அனுப்பிச்சது கனையாழி மோதிரம். பெருமாளுடைய லட்சுமி கடாட்சம் ஆஞ்சநேயருக்கு கிடைச்சது அப்பதான். ஏன்னா லட்சுமி கடாட்சம் இல்லாமே ஆபரணம் மூலமாத்தானே கிடைச்சதுன்னு சொன்னேன். இப்போ அதே ஆபரணத்தை கொடுக்கிறார். தலையில அணியக்கூடிய சூடாமணியை கொடுத்தாள் அப்படின்னு. இந்த இடத்துல பரஸ்பர சரணாகதி பாருங்க. பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் பெருமாள் கொடுத்தது கனையாழி கையில போட்டுக்கிறது, சீதா பிராட்டியார் கொடுத்தது தலையில அணிஞ்சது. பெருமாள் அபயப்பிரதானம் பண்றார். நான் இருக்கேன் கவலைப்படாதேன்னு அபயப்பிரதானம் பண்ணா தலையெல்லாம் கைமாறிலேன்னு வணக்கத்தோட சீதை இருக்கிறாள்ங்கிறத சரணாகதிய சீதா பிராட்டியார் காண்பிச்சார். என்ன ஒரு பாக்கியம், என்ன ஒரு பாக்கியம். இப்படி கூட இருக்குமா சுவாமி எங்கேயாவது? பரஸ்பரம் ரகசியமாவே சரணாகதிய பகிர்ந்துக்கிறா பார்த்தேடா. அவர் அபயப்பிரதானம் பண்றாரே, அதுக்கு ஏத்தாப்புல சரி இவளும் சீதையும் அப்படியே தலை குனிஞ்சின்னு இருக்கிறாளே வணக்கத்தோட. அப்படி தலையெல்லாம் கைமாறல் இருக்கிறதுதான் பிராட்டி காண்பிச்சான்னா ஆச்சாரியர்கள் அதுதான் காண்பிக்கிறார்கள். நாம் அப்படிதான் இருக்கணும்னு நமக்கு பாடம் இது. அப்படி வந்து சரணாகதி பண்றாள் பிராட்டி. பெருமாளும் ஆச்சரியமா அப்படி அபயப்பிரதானம் இருக்கேன் கவலைப்படாதேன்னு சொன்னதுமே இதையெல்லாம் தெரிஞ்சிருந்தார் ஆஞ்சநேயர். ஏன்னா மகதாச்சாரியனாச்சு தெரிஞ்சிருந்தார். அப்படியே நின்றார். உடனே பெருமாள் அழைச்சார். அவரை அப்படியே கட்டிக்கிறார். பெருமாள் கட்டிக்கிறார். இதம் துமமதீனஸ்ய மனோபூயஹ பிரகர்ஷதி யதிஹாஸ்ய பிரியாக்யாதுஹு ந குர்மி சதிருஷம் பிரியம் ஏஷ சர்வஸ்வ பூதோஸ்து வரிஷ்வங்கோ ஹனுமதஹ மயா காலமிமம் ப்ராப்ய தத்தஸ்தஸ்ய மகாத்மனஹ. குரல் பட்டு இதம் து மம தீனஸ்ய மனோபூயஹ பிரகர்ஷதி. ஆஞ்சநேயா கிட்டவா, நான் உன்னை கட்டிக்கிறேன்னா உனக்கு நான் வைகுண்ட பிராப்திய தரேன்னதுமே வேண்டவே வேண்டான்ட்டார். சீதைய சேர்த்து கூட்டி வைக்கிறார். ராமபிரான சீதையோட சேர்த்து கூட்டி வைக்கிறார். இதை தவிர வேற என்ன வேணும் அப்படிங்கிற மகதாச்சாரியனா இருக்கிறவருக்கு நம்ம எந்த கைங்கரியமும் எந்த விஷயமும் அவருக்கு ஈடா பண்றவே முடியாது. ஒரு சிஷனாது என்னதான் இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்பேற்பட்டவர் பகவானே பார்த்து வைகுண்டம் கொடுத்தும் கூட வேணான்னு சொன்னா பாவோ நானியத்திர கச்சதி, என் பாவம் வேற இடத்துல போகாது. என் கையில ராமாயணம்னு படிச்சுடுத்து தேவரில் அங்க வைகுண்டத்திலையும் ராமனாவே இருப்பீரா, ராமனாகவே இருப்பீரா. பெருமாள் என்னத்த சொல்லுவார்? வாஸ்தவத்துல நாம யார் யார் வைகுண்டத்துல எப்படி பாக்குறோமோ அப்படிதான் இருக்க போறார். அது நான் நாளைக்கு சொல்ல போறேன். அந்த மாயனை மண்ணு பாசுரத்துல அது ஒரு விஷயம் சொல்ல போறாங்க. பெருமாளா இருக்க மாட்டார் அங்க வைகுண்டத்துல. யார் யார் என்னென்ன ஆசைப்பட்டு எப்படி இருக்கணும். இன்னைக்கு நீ வரதனை பாத்தியா, அங்க வா வரதனாவே உனக்கு காட்சி தரேன்னுவார். நீ ராமனா பாத்தியா, ராமனா காட்சி கொடுக்குறேன்னார். அப்படி ஆனா ஆஞ்சநேயர் எனக்கு இது போரும், இங்கேயே இருந்துட்டேன். ஜென்மனி 7 ஜென்மம் எடுத்தா கூட உன் திருவடியில அச்சஞ்சலமான பக்தி இருக்கட்டும்னு தான் பிரார்த்தனை பண்ணி நின்றுட்டார். அப்படி ஆனா பெருமாளும் ஒன்னும் பண்ண முடியாது, ஆச்சாரியனுக்கு சமானமா பிராட்டியும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற ஒரு நிலைமை வந்துடுத்து. இப்போ பெருமாள் என்ன பண்றார், அப்பேற்பட்ட அந்த ஆச்சாரியனை கட்டி அரவணைக்கிறார். யதிஹாஸ்ய பிரியாக்யாதுஹு ந குர்மி சதிருஷம் பிரியம். சதிருஷமா உனக்கு ஏத்தாப்ப நான் என்னடா பிரியம் பண்ண போறேன். ஒரு கால் நீ கல்யாணம் பண்ணிட்டு அந்த மனைவியை நீ இழந்து உனக்காக நான் தூது போய் அவளையும் ஒன்னு சேர்த்து வச்சாதான் இப்ப நீ எனக்கு சேர்த்து வச்சதுக்கு சமானமான ஒரு விஷயம். ஆனா நீயோ வந்து பிரம்மச்சாரியா இருக்கிறவன் எப்ப கல்யாணம் பண்ணிடலாம், உனக்கு என்ன பண்றது? அதனாலதான் பகவான் அந்த வாயு புத்திரனாகி இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் பகவானுக்காக தூது போனதுனாலதான் அடுத்த அவதாரத்துல அதே ஆஞ்சநேயர் தான் பீமனா வந்தார் இல்லையா, பீமனுக்காக பெருமாள் தூது போறார். தூது சென்றவன் ஏற்றம்
அப்படின்னு அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். சிறையிருந்தவள் ஏற்றத்துக்காக சிறிய திருவடி போனார், பெரியவன் அப்பேற்பட்ட அந்த ஆஞ்சநேயர் சிறிய திருவடிக்காக தூது சென்றவன் ஏற்றம்னு இங்க சொல்லப்பட்டது. அப்பேற்பட்ட பெருமாள் அப்படி கட்டிண்டாரோ இல்லையோ, ஏஷ சர்வஸ்வபூதோஸ்து பரிஷ்வங்கா, அப்படி ஆச்சரியமா அப்படி கட்டிக்கிறாராம். என்னன்னு கேட்டா, எம்பெருமான் என்ன ஒரு அபரிமிதமான சக்தி உண்டோ அதை அப்படியே ஆஞ்சநேயத்தை கொண்டு சேர்த்துட்டார். அப்ப ஆஞ்சநேயத்தை சேர்த்துட்டாக்கா நம்ம சேவிச்சோமேயானால், இவரை சரணாகதி பண்ணினோமேயானால் சாட்சாத் சக்கரவர்த்தி திருமகன் நமக்கு இலக்காக ஆவான்னு வால்மீகி பூர்த்தி பண்றார். ஏற்பட்ட ஒரு பெரிய விசேஷனம் அப்படிங்கிறதுனாலே அந்த சிறிய திருவடியை ஆசிரியிச்சு நாமும் உஜ்ஜீவன் உய்வோமாக. நமக்கு ஆச்சாரியர் பெருமைதான் முக்கியம். நான் ஏற்கனவே திருப்பாவை ஜீங்கிற பேர்ல தான் கார்கால உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதே மகதாச்சாரியருடைய பெருமை தான் அப்படின்னு இவர் சிரஞ்சீவியா போயிட்டதுனாலே இவருக்கு சமானமா அடுத்தவாறு வருவார்னு காட்ட முடியல. ஆதிசேஷனுக்கு காட்ட முடியறது, இவருக்கு காட்ட முடியல. அப்படிங்கிறதுனால இவருடைய பெருமை இவருக்கு சமானம் வேற யாரும் கிடையாது அப்படின்னு இவருடைய பெருமையை சொல்லி அடியன் இன்றைய உபன்யாசம் கொடுத்த அதிகப்படியான உபன்யாசத்துக்கு தலையெல்லாம் கைமாறினேன். வணக்கத்தோடு அந்த சிறிய திருவடிகிட்ட கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்த்து அடியேன் பூர்த்தி பண்ணி அமைகிறேன். விஜாபனம் யதிதமத்யது மாமதீனம் அடியேன் தாசானுதாசன்.